மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழி பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். அனைவரும் வருக. நந்தனமே பெரும் அரியாசனமே, அதுதான் நந்தனுடைய முதல் நான் சாய்ஸே இல்லை இந்த கதையில. நான் 4 நாள் நடிக்க போனேன். சமுத்திரக்கனி கேரக்டர் தான் என்னோட கேரக்டர். இது பண்ணா நல்லா இருக்கும். நான் சொன்னேன் சார் இது நல்லா இருக்காது சார், ரொம்ப தப்பா இருக்கும் சார் அப்படின்னு நான் சொல்றேன். சார் நான் உங்களுக்காண்டி இந்த கதை பண்ணவே இல்லை, இப்போ நான் கதை கேட்கவா வேணாமா அப்படின்னாரு. இல்லை சார் சார் சொல்ல சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் என் ப்ரொடியூசரு இதுக்கு நீ சொல்லாவே அந்த கதை வேண்டாம் வெப்பா சொன்னீங்கன்னா. ஆனால் அவரு பயங்கரமா இருக்குங்க, நம்ம ஊர்ல நடக்கிற பிரச்சனை தானே இது அப்படின்னு அவர் செம்ம கனெக்ட் ஆகிட்டார். யாரால நடக்குதுன்னு சொல்லு சார் பண்றேன்னு சொல்றாரு சார், ஏதாச்சும் பண்ணுங்க. நாங்க அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணோம். இப்போ ஊர்க்காரங்க கையில் அடி வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு விழும். சாரை அடிச்சு இழுத்துட்டு வந்து அதை பிடிச்சி தள்ளணும் அப்படின்னு வேடிக்கை பார்த்துருந்த ஒரு அம்மா உள்ளர புகுந்து தடுக்கிறாங்க. ஏன் அந்த பிள்ளை என்ன தப்பு பிள்ளைங்க எதுக்கு அப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து சார் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல விழுந்து கிடக்குறாரு. எங்கேயோ யாரோ ஒரு மனுஷனுக்கு அந்த அநீதிங்கிறப்ப நான் உண்மையாவே பண்ணிடுறேன். அந்த ஒரு இடம் மட்டும் வெள்ளையா இருப்பாரு சரி பண்றா அப்படின்னா சட்டையை கழட்டி சொல்லி தரையில போட்டு தேய்ச்சி கொடுப்பேன். பிரில்லியன்ட்டான ஒரு ஷாட் அது. கேமராமேனுக்கு வந்து 1000 முத்தங்களை கொடுக்கலாம். அந்த செருப்பை மட்டுமே வச்சுட்டு ஒரு சதை சேர்ந்தவங்க தான் முத்தம் கொடுக்கும். சரி எல்லாம் ஓகே சார், ஒரு தீபத்தை காமிச்சிட்டு வந்தா என்னவே, ஒரு சாமி படத்தை காமிச்சிட்டு வரலாம் சார். எடுத்தோன்னு செருப்பு அபசகனம் வைக்காதீங்க. அது என்ன ஒன்னே தாங்கி சுமக்கிற செருப்பு அபசகனம். ஆனா அவன் பேசுற டயலாக பார்த்தா அது லாடு தான் வந்து ராஜராஜசோழன் பரம்பரை இன்னமும் வந்து சாயங்காலம் குதிரை எடுத்து டொடக்குன்னு நான் வந்து மும்மாரி மழை பெய்ததா அமைச்சர்களேன்னு கேட்கிற ஒரு பரம்பரையிலே இன்னமும் அவங்க சுத்திட்டு இருக்கிற மனநிலை இருக்கு இல்லைங்களா. அது அந்த ஒரு ஷாட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஏயா இருந்தா அடிச்சு விட்டுலாம், பியா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறது. ஐயோ, ஏன்னா இதெல்லாம் ஊருக்குள்ள வந்து நான் காதால கேட்ட வசனங்கள். பட்டியல் சமூக மக்களை வந்து ஒரு மனிதரா கூட மதிக்காத ஒரு மனநிலைய அந்த ஒரு டைலாக் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், படம் முடிஞ்சு போச்சு. இதுதான் ஒரு ஆண் எவ்வளவு மிருகமா ஏதோ தனக்கு அடிமை தான் பெண், தனக்கு கீழே தான் பெண், இன்னொன்று சக்தியாவே நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் ஆட்பட்டவ தான் அப்படி நினைக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அதுக்கு வச்ச மிதிதான். சாதி ஒழிப்பு, சாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை பத்தி ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா சில நபர்கள் குறித்து பேசாம இருக்க முடியாது. அதுல குறிப்பா தந்தை பெரியார் குறித்தான அண்ணன் உங்களுடைய மதிப்பீடு என்ன? டேக் லெஃப்ட் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃப்ரேம்ல வந்து ஃபர்ஸ்ட் எங்க 2 பேரை மட்டும் வைங்க, ஏன்னா ஒரு முக்கியமான ரிவீலேஷன் காத்திருக்கிறது. என் ப்ரோமோலே பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் அதை வந்து ஒரு இதா காட்ட வேண்டியது எங்களுடைய கடவுள் சம்பிரதாயம். அப்புறம் வேற எங்கேயாவது புதிய ஆக நீண்ட எதிர்பார்ப்போடு டேக் லெஃப்ட் நேயர்கள் காத்திருந்தது போலவே இந்த முறை கரிகாலன் நம்மோடு முதல் முறையாக இங்கு இணைந்திருக்கிறார். இப்போ நம்ம சந்திக்க போற சிறப்பு விருந்தினர்கள் வர 20ஆம் தேதி வெளியாக போற படம் நந்தன் அப்படின்னு. படத்தினுடைய பெயரை கேட்கும் பொழுதே அதுல என்ன பேசப்பட்டிருக்கும் அப்படின்ற அந்த அரசியலை எல்லாருமே உள்வாங்கிக்கிட முடியும்னு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு இரா சரவணன் அவர்கள் விகடன்ல கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் பத்திரிகையாளராக அனுபவம் பெற்று மற்றும் நம் எல்லோருடைய பாசத்திற்குரிய கதாநாயகன் பாரதி ராஜாவுக்கு அடுத்து பாசத்திற்குரிய ஒரு தென்பாண்டி முகம் வந்து திரு சசிகுமார் அவர்கள் இருவரும் நம்மோடு உரையாடலுக்காக இணைந்திருக்கிறார்கள். நம்ம அவங்களோட உரையாடலை தொடங்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ நந்தன் படம் நாங்கள் பார்த்துட்டோம் முன்னாடியே. வர 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். நான் இதில் அதான் அந்த பாட்டில் வர ஒரு லைனே எனக்கு படம் பார்க்கும்பொழுது நந்தனோடைய நந்தனினமே அப்படிங்கிற பாட்டு தான் நம்ம ஞாபகத்துக்கிறோம். நந்தனினமே பெரும் அரியாசனமே, அதுதான் நந்தனுடைய அதில் இப்போ பொதுவாக இந்த ஜாதிய கொடுமைகள் அப்படின்னு பேச போனாலே காட்சிப்படுத்துறது வந்து நேராக மதுரைக்கு கேமரா தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா திருநெல்வேலி, சிவகங்கை, ராம்நாடு இப்படி போயிடுவாங்க. இப்போ இந்த தஞ்சாவூர், கீழ்த்தஞ்சை பகுதி, டெல்டா மாவட்டம், அங்கே வந்து விவசாயிகள் முழுக்க வாழ்கிற இடம், அங்கே வயல்களுக்கு நடுவில் தான் ரோடே போகும். அப்படியே ஒரு ட்ரானை பறக்க விட்டோம்னாக்கா அவ்வளவு அற்புதமான ஒரு சொர்க்கமான ஒரு பூமி
சார் இங்க கடைசி காலத்துல அங்க ஒரு போர் செட்டு கொட்டாயை போட்டுக்கிட்டு அப்படி அந்த தென்னை மரத்துக்கு கீழே மாமரத்துக்கு கீழே ஒரு ஊஞ்சலை கட்டிவிட்டு வாழ்ற என்ன ஒரு சுகம் தெரியுமா? என்ன வாழ்க்கை அதெல்லாம், நகரமான வாழ்க்கை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த சாலைகளில் போகும்பொழுது நமக்கு அப்படிதான் தெரியும். பஸ்ஸில் போகும்பொழுது இளையராஜா பாட்டை போட்டு பீன்னு ஆர்ன் அடிச்சுட்டு பிஎல்ஏ ஓவர்டேக் பண்ணி போகும்பொழுது நமக்கு அப்படிதான் தெரியும். அப்படியே அந்த ரோடை கட் பண்ணி கொஞ்சம் ஊருக்குள்ள போனா தான் அங்கிட்டு எவ்வளவு பெரிய ஜாதிய வன்கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த ஜாதிய வன்கொடுமைகள்ல எப்பவுமே வந்து இந்த தென் மாவட்டங்களில் அதிகமாக மதுரை இதெல்லாம் அடிபட்டு போகும். ஆனால் இந்த தஞ்சாவூர் மாதிரியான ஏரியாக்கள் தப்பிச்சுக்கிடுவோம். ஏன்னா விவசாயிகள்னாலே அவ்வளவு அன்புலியக்கூடிய மக்கள் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் அந்த பச்சை பெசேல்னு காமிக்கக்கூடிய ஊர்களுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு சுரண்டல்கள் நடைபெறுது, அங்கே எவ்வளவு ஜாதிய வன்கொடுமைகள் நடக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஜாதிய வன்கொடுமையாக காமிக்கப்பட்ட காட்சினா காதல் திரைப்படத்தில் வர கிளைமேக்ஸ், அப்போ ரொம்ப எல்லாரையும் பாதிச்ச ஒரு கிளைமேக்ஸ் இது. அப்புறம் இதே மாதிரி சில படங்கள் நம்ம சொல்லலாம். எனக்கு அந்த படம் பார்க்கும் பொழுது இதை விட இன்னும் பன்மடங்கு அதிகமாக இந்த தஞ்சாவூர், திருவாரூர், இந்த பக்கம் கீழ்த்தஞ்சு, இதை சுற்றி உள்ள பகுதிகளில் அவ்வளவு ஜாதிய வன்கொடுமைகள் நடக்குது. இதெல்லாம் என்னுடைய வயசுக்கு நானே சாட்சியாக இருந்து பார்த்துருக்கேன். என்னை கூட்டம்னாக்கா நான் வந்து ஒரு 100 பேருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான சாட்சியமாக நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க? இப்போ எங்கள் ஊர்லேருந்து யாரும் இயக்குநர்களே வரலையா அல்லது வர்ற இயக்குநர்கள்லாம் வந்து அங்கே உள்ள ஸ்லாங்கை மட்டுமே கவர் பண்ணிக்கிட்டு அங்கே அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற பாச போராட்டம் என்ன, அத்தம்மாவில் எப்படி கல்யாணம் பண்ணுறது, 12வது படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறது, அதோடு நிறுத்திக்கிறாங்க. அதை தாண்டி அங்கே உள்ள ஜாதிய வன்கொடுமைக்குள்ளே ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அல்லது இதை காமிச்சோம்னாக்கா ஒருவேளை நாமளும் வந்து ஒரு இடைசாதிகளை பிறந்ததுனால நம்மளுடைய பேரும் கெட்டு போகுமே, அல்லது ஊருடைய பேரும் கெட்டு போகுமே, அதனால இதை காண்பிக்காம இருக்கிறாங்களா அப்படின்னு என்னுடைய ஏக்கம் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப நெடுநீண்டமாக ஒரு லாங் பிரீத் எடுத்து இவ்வளோ பேச முடியாது போச்சு. இப்போ அங்கேருந்து வந்து ஒரு வாடகை படம் பார்க்கும் பொழுது அல்லது ரஞ்சித்தனுடைய படங்கள் பார்க்கும் பொழுது நம்ம ஊரில் ஒரு ஜாதிய கொடுமையை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு நபர் இல்லையே அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. அதற்கான விடையாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்கு முறைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் படங்கள் பண்ணணும். இப்போ அங்கே பண்ணும் பொழுது இந்த ஜாதிய வன்கொடுமைகளை காமிக்கும் பொழுது அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தார், இன்னொரு பக்கம் பட்டியல் சமூகத்தார், இதுக்கு இடையில நடக்கிற இந்த ஜாதிய வன்கொடுமைகள்லாம் காமிச்சிருக்கீங்க. இப்போ அங்கே ஷூட் பண்ணும் பொழுது அல்லது படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாதிய வன்கொடுமைகளை செய்யக்கூடிய சமூகமாக அல்லது ஒரு பட்டியலை காமிக்கிறீங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது எதிர்ப்புகள் வந்துச்சா? அங்கே சந்திச்ச இந்த மாதிரி அப்போசிஷன் ஏதாவது வந்துச்சா உங்களுக்கு? அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்த்துருக்கலாம். அதாவது சஸ்ஸர் வந்து கதை கேட்டப்போ பயங்கரமாக இருந்துச்சு அவருக்கு. ஆனால் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் சஸ்ஸருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இவன் பண்ணான்னா அது டீட்டெயிலாம் பண்ண மாட்டான், ஆனாலும் இந்தளவுக்கு மோசமாக நடந்துப்பாங்க அப்படிங்கிற கேள்வி அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஷர்ட் மாற்றணும். அப்போவுமே டல் ஷர்ட் கொடுத்தேன். அப்போ சொன்னார், இவன் நான் தான் பிரசிடெண்ட் ஆகிட்டேன்ல, இப்போ வச்சு நல்ல ஷர்ட் கொடுக்கலாம்ல எனக்கு அப்படின்னோடனே. அப்போ நான் சொன்னேன், சார் நம்ம வெளியில் ஒருத்தர் ரைட் சைடு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, ஆமாம் அவர் தான் அந்த ஊரோட பிரசிடெண்ட்டு, சிட்டிங் பிரசிடெண்ட் அவர் தான். நானாச்சும் உங்களுக்கு சட்டை கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த கிராமம் ஒரு சட்டை கூட கொடுக்கல, அவர் சட்டை போடாமல் நின்றுட்டு இருந்தார். இவர் ஒரு டல் காஸ்டியூம் போடுறதுக்கு இவ்வளோ விளக்கங்களை சொல்ல வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நான் மானிட்டர் முன்னால் உட்காந்துருக்கேன், இங்கே இருக்கேன். அந்த ஊர் ஆட்கள் தான் எனக்கு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஊர் பிரசிடெண்ட் அவரும் கொடுக்கப்பட்டவர், அவரும் எனக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்குறவர். நிற்கிறப்ப இங்கே வந்து ஆனால் உட்காருங்க அப்படிங்கிறேன். பரவாயில்ல தம்பி நீங்கள் பாருங்க, அவர் வேறு வேலைகளில் ஆர்வமாக இருக்கிறேன். இப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காந்துருக்காங்க, எல்லாரையும் உட்கார வச்சுருக்கேன். திரும்ப வற்புறுத்துறேன், நான் இப்படி உட்காந்துருக்கேன், பாலசிக்கல் இங்கே உட்காந்துருக்கிறாரு, பக்கத்தில் ஆட்கள் உட்காந்துருக்குறாங்க, வாங்க நான் உட்காருங்க நான் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து நான் உட்கார வைக்கிறேன். வேணாம்னு சொல்கிறாரு. உட்கார அப்படி வச்சேன்னா இவர் உட்காராரு, இந்த 3 பேர் எழுந்திரிச்சிட்டாங்க. 3 பேர் சட்டுன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. இதை பாலசிக்கல் சார் பார்க்குறாரு. எனக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே நம்ம மக்கள், நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களால இன்னுமே இந்த சில விஷயங்களை ஏற்றுக்கிற மனநிலை வரவே இல்லை. எனக்கு நேரடியான எதிர்ப்பு அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை. இதை விட எதிர்ப்பு எனக்கு என்ன வேணும்? நம்மளை வந்து சட்டையை பிடிக்கிறதோ திட்டுறதோ கிடையாது எதிர்ப்பு. சக மனுஷனை, இத்தனைக்கும் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை இவ்வளவு மோசமாக பார்க்குறது ஏன்? 2 பேரும் உட்காந்தா என்ன, அது என்ன உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிடுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அன்னைக்கு முழு படப்பிடிப்புலேயே வந்து நான் வந்து ஒரு சரியில்லாத மனநிலையோடு தான் நான் இருந்தேன். நேரடி எதிர்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஒருவேளை என்கிட்ட சொல்ல கூட தயங்கிருக்கலாம். அந்த மக்கள்கிட்ட நான் நல்லா தான் பழகக்கூடியவன், அந்த மாதிரி கூட பொறுத்து போயிருக்கலாம். ஆனால் நீங்களும் கிராம பகுதி தான் ஊர். இப்போ ரீசெண்டாக நீங்கள் கொடுத்த பேட்டியில் கூட உங்கள் ஊருக்கு போனால் லுங்கியை கட்டிட்டு ஜாலியாக போக முடியுன்ற
இடத்தெல்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல. உங்க ஊர்ல கூட இப்படியான பிரச்சனைகளை நீங்க கவனிச்சது இல்லையா? எல்லா ஊர்லயும் அந்த பிரச்சனைகளுக்கும் கவனிச்சிருப்போம். எல்லாமே எல்லாருமே இருக்கக்கூடிய எத்துறதுல இருந்து எல்லா விஷயங்களும் இருக்கு. எல்லா ஊர்லயும் இது இருக்கு, கவனிச்சிருப்போம், எங்களுக்கும் தெரியும். பட் சில இது ஒன்று கேட்போம்ல, இப்படி இன்னும் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம். இன்னும் அந்த கேரக்டர் நம்ம ஒரு காஸ்டியூம் மாற்றுறதுக்கும் அது லைவாக கரெக்டாக கொடுக்கணும், பர்ஃபெக்ஷன் ஒன்று பார்ப்போம்ல. நம்ம ஒரு பர்ஃபெக்ஷன் பார்ப்போம்ல, அதனால அந்த பர்ஃபெக்ஷன் நம்ம தப்பாயிடக்கூடாது. ஒரு உண்மையை சொல்கிற கதை. அப்போ அந்த உண்மைக்கு பக்கத்து இந்த கதையே உண்மைதான். எதுவுமே படம் பார்க்கும்போது பொய் சொல்லவே இல்லை. எதுவும் எங்கேயும் உண்மையை தாண்டி எங்கேயுமே கிடையாது. உண்மையை அது படத்துக்காக கூட இல்லை. அப்படியே நம்ம உள்ள நடக்கிற மாதிரி காமிக்கும்போது அப்போ அதுவும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா பிரசிடென்ட் ஆகிட்டாரு, அப்பா ஒரு ஷர்ட் போடுவாரா அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு பிரசிடெண்ட்டை காமிச்சார், இவர் தான் பிரசிடென்ட்டுன்னு. அவர் நடிச்சிருக்காரு அந்த படத்தில். அது ஒன்று என்ன பைக் இந்த டிவிஎஸ் 50 வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எழுதணும். அவர் தான் அந்த ஊர் பிரசிடென்ட். அவர் தான் கூப்பிட்டு சொன்னார், அவர் தாங்க உண்மையான பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்போ இங்கே இன்னும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதை தான் அவர் முன்னாடி ஃபஸ்ட் இதுலேயே சொல்லிட்டார். இப்படி நடக்கலை, இப்படி எங்கே நடக்கும் அப்படின்னு டைட்டில் கார்டிலே போட்டு இங்கே எதெல்லாம் நடக்குன்னு கேட்குறவங்கள வாங்க நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த படம் பார்க்கும்போது பார்க்காதவர்களுக்கு இப்படி நடக்குமான்னு கேட்குறவங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கவனிக்க வைக்கிற தோணும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண அயோத்தி படம் ஒரு முஸ்லீம் கேரக்டர், இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு பட்டியல் சமூக கேரக்டர். இதை எடுத்துட்டு கண்டினியூஸாக பண்ணுறதுங்கிறதுக்கு அதுக்கே ஒரு பெரிய அப்ளாஸ் உங்களுக்கு. அதை பிளான் பண்ணி பண்ணுறீங்களா? அதை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஆமாம், மனுஷனா மதிங்கன்ற ஒரு விஷயம்னால நம்ம அதை தான் பார்க்குறோம். நம்ம வளர்ந்த விதம் கூட இருக்கலாம். ஒரு ஹாஸ்டலில் ஸ்கூலில் படிக்கும்போது கூட இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நான் 5th-லேருந்து 12th வர்ற வரைக்கும் யார் என்ன இதுன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் நோன்பு இருந்திருக்கோம். அப்போ இருக்கும்போது பசங்க நைட்டு 4 மணிக்கு சாப்பிடாம அப்படி இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் இருந்திருக்கோம். அப்போ தெரியாது யார் என்னன்னு நம்ம கேட்டுக்கிறதே இல்லை. பேரை வச்சு கூட இவங்க இந்த ஜாதியா, இவங்க எந்ததுன்றது இப்போ வரைக்கும் நம்ம தெரியாது. அவங்க என்ன ஜாதின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது இங்கே வரும்போது தான் எனக்கு காலேஜ் வரும்போது தான் இது இப்படி பேரை வச்சு ஒரு ஜாதி இருக்குது, இதை வச்சு இப்படி இருக்குன்றது எங்களுக்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருக்கோம் எல்லாமே. ஸோ அப்போ வளர்ந்த விதம் நம்ம இதெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம் அப்படி பார்க்கலன்னு போது அது திரைப்படத்தில் சொல்லணும்னு நினைக்கிறோம். அந்த கதை நமக்கு அந்த மாதிரி வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கும். நமக்கு அது சொல்லும்போது இவர் சொல்லும் போதும் இதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம். அப்போ நம்ம அதில் சொல்லுவோன்ற ஒரு விஷயம் தான். இப்போ உங்களோட மற்ற படங்கள் ஒரு நெஞ்ச நிமித்திக்கிட்டு சண்டை போடுறது, ஒரு கேங்கா மோதுறது, அந்த மாதிரி நட்புக்காக உயிரை கொடுப்போம். சொல்ற மாதிரி 1/2 கிலோ அப்படி அந்த மாதிரி கேரக்டரா உங்களை பார்த்துட்டு இதுல ஒரு கூழ்பானை அப்படின்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியா உங்களை பார்க்குறப்ப அது டோட்டலா வித்தியாசமா இருக்குது. இந்த கேரக்டருக்கு உங்களை எப்படி நீங்க தகவமைச்சுக்கிட்டீங்க? ஏன்னா மற்றதுல சசிகுமார்னாலே அவர் இதுலேயே வச்சிருக்கலாம். அதுக்கு முன்ன உடன்பிறப்புல வைரவன் கேரக்டர் தான், அதுக்கு ஆப்போசிட் கேரக்டர் தான் இந்த முதல் நான் சாய்ஸே இல்லை இந்த கதையில. நான் 4 நாள் நடிக்க போனேன், 5 நாள். எது வீடியோ இருக்காருல கனி, சமுத்திரகனி கேரக்டர் தான் என்னோட கேரக்டர். அதை சொல்லுங்க, எதில் எப்படி பாதிச்சு யாருக்கு போனுச்சு, எப்படி சசிகலனுக்கு அதுதான் வந்தது. நான் நடிக்கிற மாதிரியே இல்லை. நான் கேரக்டர் கதை சொல்லுவார் என்னோட படம் சொல்லும்போது, இது நல்லா இருக்குங்க, அடுத்து நீங்க பண்ணும்போது இந்த கதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்று இழுத்து விட்டுருவான். இல்லை இழுத்து விட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்தது. நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள், இந்த அடுத்து நீங்கள் உடன்பிறப்புக்கு அப்புறம் இந்த கதை பண்ணணும் அப்படின்னு சொன்னது நான் தான். இது சூரி மதம் நடிக்கிற மாதிரி சூரிக்கு வச்சுருந்த ஒரு கதை. அப்புறம் சூரிகிட்ட பேசினது, அப்போ அவன் பண்ண முடியாது, வேறு படத்தில் இருந்தது. அப்புறம் வேறொரு நடிகருக்கு என்னுடைய நண்பர் அவருக்கும் சொல்லப்பட்டது. பட் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் எல்லாம் குழப்பமாகி 5 நாள் நான் வழி அனுப்பதான் அதை எந்த தூக்கிட்டே இல்லை அப்படின்னு. அப்போ நம்மளே இழுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவர் ப்ரொடியூசர் ஆகிட்டார். அப்போ உள்ளே போகும்போது நமக்கு ஒரு இது இருக்குன்னா அப்போ இந்த கேரக்டருக்குள்ளே போகுமா, என்ன கரெக்டாகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம அதுக்குள்ளே போகணும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கான கதை தான் வரும். இப்படி தான் இருப்பார், இப்படி தான் நம்ம எழுதிட்டு வந்ததே இவருக்குன்னு அப்படின்னு வரும்போது அதை நம்ம நடிச்சிடணும். நமக்கான கேரக்டர், நமக்கான ஒரு விஷயம். இப்போ அயோத்தி வந்தாலுமே நல்லா நடிச்சிருந்தாலுமே எல்லாம் பண்ணியிருந்தாலும் அது இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன் உதவி செய்கிறாருன்ற கேள்வியே வராது. அதனால தான் 4 சீன் எடுக்கலை.
வேற யாராவது வச்சிருந்தா இவர் இப்படி பண்ணுவாரு, இப்ப கேள்வி யாருமே கேட்கல, இவர் ஏன் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரவே வராது. சுப்பிரமணியபுரத்தோட நீட்சி வந்து இல்ல நாடோடிகள் சுப்பிரமணியம் நாடோடிகள், அது சுந்தரபாணி, இது நிறைய படங்கள் வருது அதுல. அப்போ கேள்வியே கேட்கப்பட தேவையில்ல, அப்போ ஒரு 4 சீன் தேவையில்ல, தாண்டி வந்துடும். ஆனா இதுக்குள்ள வரும்போது எனக்கான கதை கிடையாது, அப்போது வேற ஒருத்தருக்குள்ள போற ஒரு விஷயம், அதுக்கு தான் உள்ள போறதுக்கு எங்களுக்கு 4 நாள் 5 நாள் வேற ஷூட்டிங் ஹீரோயின் வச்சு தான் எடுத்து. எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க அந்த கேரக்டருக்கு? ஏன்னா அது முழுக்கவே ஷோல்டர் இப்படிதான் இருக்கணும், கையை முக்கணும், காலை முக்கணும், அடிக்கு, ஆமா லுங்கி கட்டுறது, உங்களை வந்து அடிச்சு ஒரு கக்கூஸ்ல வந்து தள்ளி விடுறாங்க, நிர்வாணமா ஒரு காட்சியில வந்து வருவீங்க, இது மாதிரியான காட்சிகள்லாம் வந்து அதுக்கு எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்க? அது எனக்கு நடிக்கும் போதே அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. 2 கேரக்டர் நடிக்கும் போது, வைரவனா நடிக்கும் போதும் இதுவும் நடிக்கும் போதுமே அதை அனுபவிச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம நடிக்கும் போதே தெரியும், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம போய் இதில் விழுகிறது ஒன்றும் இல்லை. இவர் சொல்லும் போது யோசிச்சு தான் சொன்னார், இவ்வளோ கஷ்டப்படும்போது நம்ம அதை பண்ணி தான் ஆகணுன்ற போது. அது ஒரிஜினல் டாய்லெட் தான். அங்கே டாய்லெட் வந்து சார் செட்டு போடணும், அது லேட் ஆகும், இதுக்குள்ள அவ்வளோவா அப்படின்னு. சார் என்ன சொன்னேன், நான் டாய்லெட் செட் போடுறது பெரிய செலவெல்லாம் ஆகாது, ஆனால் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற. அப்போ என்ன சொன்னேன்னா, இதே மாதிரி பிரச்சனை ஒருத்தருக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதை அப்படியே எடுத்துருங்க. சார் வேணாம் சார், ஏன் அந்த ரிஸ்க் வேணாம் அப்படின்னு. எடுத்துருங்க, பரவாயில்ல, அப்படியே எடுத்துருங்க சார். பிடிச்சி உள்ள தள்ளுவாங்க, ஏன்னா நீங்கள் தள்ளி விழுகிறப்ப எதுக்குள்ளே வேணாலும் விழ வேண்டியது, அதை க்ளீன் கூட பண்ணாதீங்க அப்படின்னாரு. அது வந்து பயங்கரமாக. இப்போ நான் என்னன்னா, அது சிங்கிள் ஷாட்டாக வேறு வரும், டே கரெக்டாக பண்ணணும், ஒரு தடவை தான் பிடிச்சணும் அப்படிங்கிற இவ்வளோ இப்போ சார் இல்லாத நான் மாண்டர் பார்த்துட்டே இருக்கேன், எல்லாம் கரெக்டாக வருது. சார் வர்றப்போ சாரை அடித்து இழுத்துட்டு வந்து அதில் பிடிச்சி தள்ளணும் அப்படின்னு அடித்து இழுத்துட்டு வந்து அப்படி தள்ளுற பார்த்தீங்கன்னா, வேடிக்கை பார்த்துருந்த ஒரு அம்மா உள்ளர புகுந்து தடுக்கிறாங்க, கேமராவெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டு, ஏன் அந்த பிள்ளை என்ன தப்புனா பிள்ளைங்க எதுக்கு அப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து, சார் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் விழுந்து கிடக்குறாரு, இங்கே கேமரா எங்கேயோ கிடக்கு போயிட்டு, இப்போ திரும்ப வேற எடுக்கணும். அப்போ நான் வேணாம் சார், நாளைக்கு கூட பார்த்துக்கலாம், இல்லை இதே மூடோட போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி. அதாவது செட் போட்டு பண்ணால் கூட சில பேர் ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல நடிக்கிற இதில். ஆனால் இது எங்கேயோ யாரோ ஒரு மனுஷனுக்கு நடந்த அநீதிங்கிறப்ப நான் உண்மையாகவே பண்ணிடுறேன். அதாவது அந்த மக்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க அயோக்கியத்தனமாக என்னை திட்டினாங்க, ஒரு டேரக்டர் இப்படி அடம் பிடிக்கிறது, சினிமானாலே சீட்டிங் பண்ணுறது தானே சினிமா, இப்படியே எல்லாத்தையும் உண்மையாக எடுத்துகிட்டு வர அவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டினாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த காட்சி ரொம்ப ஒரு துயரம் அமைச்சிச்சு. ஓகே, ஒரு இடைநிலை சாதிகளுடைய ஒரு ஆதிக்க மனோநிலை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து தங்களுக்கான ஒரு விடுதலை உள்ள ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம், அதை வந்து கேட்குற அந்த 2 மனோநிலைக்கும் இடையிலான ஒரு போராட்டம் தான் இந்த படமா பார்க்க முடியுது. இந்த கதைக்களத்தை வந்து ஏன் சூஸ் பண்ணீங்க, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, அதான் சொல்கிறேன், விகடனில் இப்போ மாணவ பத்திரிகையாளராக இருந்தப்போ வேதானிய பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போகிறேன். அங்கே தான் இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் பதவிக்கு வந்த ஒருத்தர் அடிமையாக வேலை பார்த்துட்ருக்காரு, முன்னாள் பிரசிடென்ட்டு இப்போவும் பதவியோட ஒரு தோரணை அனுபவிச்சுட்ருக்காரு அப்படிங்கிறது. நான் என்ன நினச்சேன்னா, இது ஒரு கிராமத்தில் நடக்கும் போல இருக்குது, இந்த மாதிரி நடக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது சொல்லப்போனால் நான் கடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் கிராமங்கள் நோக்கி பயணிக்கிற பல இடங்களில் இதை பண்ணால் இதே மாதிரி நடந்துட்டுருக்கு. குறிப்பாக உடன்பிறப்பு லொக்கேஷன் பார்க்க போகிறப்ப இதே கந்தரக்கோட்டை பகுதிகளுக்கு போகிறேன், அங்கே 2-3 கிராமங்களில் இதே பிரச்சனை. சரி, நம்ம கண்ணை இந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாதிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் நம்ம அதை கடந்து போயிட்டு எங்கேயோ உட்காந்துட்டு கதை எழுதிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை படமாக நான் சினிமா வந்து ஊடகத்தோட பெரிய வடிவமாக தான் நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் சினிமா பார்க்குற பார்வை வேறு. 15 வருஷம் பத்திரிகை துறையில் இருந்தோம், சினிமா வந்து ஊடகம், பெரிய ஊடகம் அப்படிங்கிற மாதிரி நினச்சதுனால இந்த பிரச்சனையை நம்ம சொல்லணும். முக்கியமாக அதை வந்து வேறு மாதிரி ஒரு கமர்ஷியலாவோ மற்ற விதமாக சொல்லிடக்கூடாது, நம்ம எதை பார்த்தோமோ அதை அப்படியே சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் கடைசி 20 நாள் ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள் ஷூட்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக நான் வந்து சார் பேசுகிறதே இல்லை, பேசவே மாட்டேன். அதை நான் பேசுறது மட்டும் இல்லாமல் இப்போ கீழே அப்படி அடித்து விழுகுறாரு அப்படின்னா 4 பேர் தூக்க ஓடுவாங்க. எதுக்கு ஓடுறீங்க, அவர் மனுஷன் தானே, எந்திரிக்க தெரியுமில்ல, போடாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விலைக்கு விட்டு அவர் பாட்டு உட்காந்துருப்பாரு, அவர் பாட்டு நிற்பார், அவர் பாட்டுக்கு விழுவார். முதல்ல நீ வந்து உனக்குள்ள அந்த உந்துதல் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை சசி சாருக்கே ஏற்படுத்த வேணுங்கிறதுக்காண்டி நாங்கள் அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணோம். இப்போ ஊர்க்காரங்க கையில் அடி வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு விழும், தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து யாரும் சினிமாக்காரங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஃபைட்டர்ஸ்னா உங்களுக்கு வந்து அடி நமக்கு விழுகாது, ஆனால் அவங்களுக்கு ஊர்க்காரங்கன்னா தெரியாது எப்படி அடிக்கணும்னு தெரியாது. அவங்க வெள்ளத்தோட தான் நிஜமாக தான் அடிப்பாங்க, நிஜமாக தான் விழுகும். இவங்க இதை வச்செல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஆனால் டேக்கப்போ அதை இது பண்ணிடுவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போது
சார் வந்து ஒரு பாட்டியோட பணத்தை தூக்கி நிற்பார், இப்படி நிற்பார். ரெயின் எஃபெக்ட் வேறு எடுத்துகிட்டே இருக்கிறோம். உண்மையான பாட்டி வேறு வெயிட்டு அந்த மூங்கி வெட்டி தானே வைப்பாங்க. அந்த மூங்கி வந்து தோல் அழுத்துது அவரை. அழுத்துறப்போ சரி தோல் மாத்திரார், மறுபடியும் ரெயின் எஃபெக்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கஷ்டத்தில் நிற்கிறாருன்னு தெரியுது. என்னுடைய உதவி இயக்குனர் ஓடுறாரு, ஒன்றா ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்கடா மூங்கி வெட்டி அப்படிங்கிறப்போ என் அசிஸ்டன்ட் வந்து கத்துறாரு, சார் ரத்தம் சார் அப்படின்னு. ரெயின் எஃபெக்டில் ரத்தம்லாம் தெரியாது, வாடா வெளில நிறுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கிற முடியல. அன்னைக்கெல்லாம் வந்து வேற ஒரு நடிகராக இருந்தால் தூக்கி போட்டு கிளம்பியிருப்பான், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னன்னா ரெயின் எஃபெக்ட் போயிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு டேங்க் தான் தண்ணி இருக்குது, லைட் போயிட்டே இருக்குது, இன்னொன்று 3வது தடவையாக வச்சு இறக்கி இப்படி வச்சுட்டு நிற்கிறாரு. அப்போ ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த ஷார்ட்டோட ஃபினிஷ் பண்ணிடுவோம். அன்னைக்கு ஒரு நாள் தான் என் மேலே கோவப்பட்டான்னு நினைக்கிறேன். கொண்டு வச்சப்போ என்னங்க ஆச்சு அவருக்கு, அப்படியே பார்த்தீங்கன்னா தோல் இது மூங்கி வெட்டினதுக்கும் அவர் அது மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. வெட்டி உள்ளர வடிஞ்சிட்டு இருக்கு ரத்தம், அதையும் தாண்டி டேக் போகட்டும் அப்படின்னு சொன்னது வந்து ஏன் கேட்டேன், அவருக்கு என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டாருன்னு சொன்னாங்க, தம்பி சொன்னாங்க. இல்ல இப்ப இப்படி வந்து கஷ்டப்பட்டு வருத்தி அப்படி நடிக்கணும் அப்படின்றது எப்படி இந்த கதைக்காக அப்படி மாறணும்னு நினைச்சீங்களா, இல்ல ஒவ்வொரு படத்துக்குமே நான் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு எல்லா நடிகர்களும் சொல்ற மாதிரி அப்படி சொல்றீங்களா? ஒவ்வொரு படத்துக்கும் அந்த கதை தான் அதை தீர்மானிக்கும். அதை தான் சொன்னேன், 2 படத்துக்குமான வேறுபாடு இவர் படத்துல எனக்கு இருந்தது. வைரவன் கேரக்டர் பண்ணும்போது நல்லா உண்மையால அடி வாங்குறது, ரத்தம் சிந்துறது இல்ல, அப்படிதான் நம்மளும் இயக்குனர் வந்து அப்படிதான் நம்ம என்ன நம்ம நடிகர்கள் நினைப்போமோ அப்படிதான் அவங்களும் நினைப்பாங்க. அது நம்ம செஞ்சுதாகணும். இந்த கதைக்கு அதுதான் அவர் உண்மைன்னு சொல்லும் போது அதை நம்ம அனுபவிக்கணும். நம்ம அதை உணர்ந்து நம்ம பண்ணாதான் அது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அப்படியே நடிச்சிருக்கோம், அந்த கேரக்டராக தெரியுறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் சசிகுமாரே தெரியலை அப்படின்னும் போது அது தெரியக்கூடாததுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணாதான் அது உண்டு. கிட்டத்தட்ட கூடு விட்டு கூடுப்பா நம்ம தான். எனக்கான விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, எனக்கான சசியா இவ்வளோ நாள் இருந்தவர் இப்போ அந்த கூழ்ப்பான ஒரு கேரக்டரோ அந்த நந்தனா அந்த இது பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா, அதுக்கு போகணும்னா நம்ம அதை பண்ணித்தான் ஆகணும். இந்த இதெல்லாம் தாங்கினா தான் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரொடியூசராக உள்ளே வர்றதுக்கு பிளான் பண்ணுறீங்க, அப்புறம் இவரே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பட்ஜெட் விஷயங்கள், சம்பள விஷயங்கள், கோடிகளில் புரளும் நடிகர், அதெல்லாம் எப்படி டீல் பண்ணீங்க? ப்ரொடியூஸ் பண்ண வந்த கதை என்னன்னா, நான் கதை அவர்கிட்ட சொன்னேன். கதை வந்து நான் ஃபோனில் சொல்லிட்டு இருக்கேன், என் ஆஃபீஸ் வாசல்னு ஃபோனில் சொல்கிறேன். இன்னும் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நான் ஒரு சில இது சொன்னேன், சார் 3 இடம் போனேன், ஆனால் அது அவ்வளோ இதாக அமையலை அப்படின்னா. அப்போ சொன்னார், நான் வேணா ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நான் வந்து ப்ரொடக்ஷன் விட்டு ரொம்ப நாளாக ஆச்சு, ஆனால் நான் அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண வேண்டிய கதை இந்த கதையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. சாருக்கு இயல்பாக தெரியும், நான் ஓரளவுக்கு சிக்கனமாக படம் பண்ணுறேன். அது கிடைச்ச பட்ஜெட்டுக்குள்ளே வச்சு இதுதான் வேணும் அப்படிங்கிறதுலாம் பண்ண மாட்டேன்னு அவருக்கு தெரியும். சரி, அதனால் அதையும் சொன்னார், எனக்கு பெரிய பட்ஜெட் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீ பண்ணி கொடு அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி. செலவு வந்து ரத்தமும் வேர்வையும் தான். உண்மையாக சொல்லுங்க. எந்த வருஷம் நீங்க பண்றதா சொன்னது? 2 வருஷம். 2 வருஷம். அதுக்கு பிறகு நீங்க 2 வருஷம் உடனே ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பிளான் பண்ணி ஆரம்பம் சீக்கிரம் வந்துருச்சு. அப்போ சொன்னாரு. அதுக்கப்புறம் யாருக்கு இந்த கதை சரியா இருக்கும், சூரியனுக்கு அப்படின்னோடனே அண்ணன் தான் ஃபோன் பண்ணார். சூரியனுக்கு ஃபோன் பண்ணிட்டு, செம்ம கதை உனக்கு கேட்டுட்டா, அது நீ பண்ணா நல்லா இருக்கும், எனக்குமே நீ வந்துட்டு போன அப்படின்னா. இப்போ சூரியன் பேசினா அவர் விடுதலை பரபரப்பில் இருக்கிற அண்ணனுக்கு போய் கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. கதை ரொம்ப பிடிச்சி பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கும் அவரோட அந்த டைலாக்லாம் சொல்லி காட்டுவார். எனக்கு அவ்வளோ உள்வாங்கிக்கிட்டாரு. ஆனால் பண்ண முடியாதப்போ என்ன சொன்னால், சென்னை எனக்காக காத்திருக்க வேணாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருங்கண்ணே அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் என்ன சொன்னார்னா, இது என்ன கருணாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், சார் இது நல்லா இருக்காது சார், ரொம்ப தப்பாக இருக்கும் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் அப்படி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்பெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு இந்த கதாபாத்திரம் படித்தப்போ நீங்கள் நம்பவே மாட்டேங்க, கருணாசிங்கம் வந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு சிவகங்கையில் ஒரு பண்ணையில் இருக்கிறாரு. நான் போயிட்டு கதை சொல்ல போகிறேன். கதை சொல்ல போகிறப்போ நான் சொல்கிறேன், சார் நான் உங்களுக்காண்டி இந்த கதை பண்ணவே இல்லை, இப்போவுமே இந்த கதைக்கு நீங்கள் எப்படி பொருத்தமாக இருப்பீங்கிற சந்தேகத்தில் தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னோடனே, இப்போ நான் கதை கேட்கவா வேணாமா அப்படின்னாரு அவர். இல்லை சார், சார் சொல்ல சொல்லிட்டாரு, என்னதான் இருந்தாலும் என் ப்ரொடியூசரு இதுக்கு நீ சொல்லாவே அப்படின்னோன்னா அப்புறம் ஒரு மணி நேரம் கதை சொன்னேன். எனக்கு உண்மையவே சொன்னேன், அந்த கதை வேண்டாம் வெறுப்பா சொன்னீங்கண்ணா. அது வருவார்ல சார், சார் சார் அப்படி வருவார்ல, அந்த கதை வருவோமே அப்படி ஸ்கிப் பண்ணி நானே இது பண்ணிட்டு போகிறேன். ஆனால் அவர் பயங்கரமா இருக்குங்க, நம்ம ஊர்ல நடக்கிற பிரச்சனை தானே இது அப்படின்னு அவர் செம்ம கனெக்ட் ஆகிட்டார். யாரால நடக்குதுன்னு சொல்லல. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாருங்க. வெளியில எப்படின்னு தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ள அதை பார்க்கறது கிடையாது.
அப்போது நான் பண்ணுறேன் சார். இன்னொன்று சொன்னார், இதுகால எனக்கு என் மேலே இருக்கிற எல்லா கரைகளையும் இந்த படம் கழுவி காய போட்டுறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் சார்கிட்ட சொன்னேன், சார் அவர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு சார், ஏதாச்சும் பண்ணுங்க. இன்னொன்று நல்ல விஷயம் தானேங்க பண்ணுங்க அப்படின்னா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவராலையுமே ஒரு டேட் விஷயம் இன்னொரு படம் கமிட் ஆகி ரெண்டுமே ஒன்றா இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் ஸ்பாட்டில் இறங்கிட்டாங்க, எல்லாம் ஷூட்டிங் போயிட்டோம். எல்லாம் ஷூட்டிங், அவருக்கும் வேறு படம் டேட்டு, அங்கே போயிட்டாரு, வர முடியல. இப்போ என்ன போது, இப்போ நமக்கு என்ன ஒரு குற்ற உணர்ச்சி வரும், நம்ம இழுத்து. அப்புறம் இவர் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு தான் வந்தது. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நான் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, சார் என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியல. சாருக்குமே அப்போதைய சூழ்நிலைகளும் கொஞ்சம் சரி. ஏன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா நீங்கள் தான் படம் வராது, எங்கிட்டு வருவாங்கன்னு தெரியாது, எங்கிட்ட நம்ம கண்ணி வெடி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவர் சொன்ன மாதிரி கண்ணி வெடி எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியாத மாதிரி நான் ப்ரொடியூஸ். அப்புறம் யோசிச்சேன், நீங்கள் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் வராது, பிரச்சனைகள் வரும். ஏன்னா சுப்பிரமணியபுரம் ரிலீஸ் அப்பயே, அது செகண்ட் ரிலீஸு. இப்போ சொன்னேன், செகண்ட் ரிலீஸ் அப்பயே ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாரு, ஒரு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை, நம்ம வேலைகளில் இருக்கோம். அவர் ஃபோன் எடுக்கிறாரா இல்லை வந்து சுப்பிரமணியம் செகண்ட் ரிலீஸ், அதை நானும் ரிலீஸ் பண்ணல, அந்த இதை நிப்பாட்ட மாட்டுறாங்க. என்ன செகண்ட்ல நிப்பாட்டவா? அதுக்கு நம்ம பேசாம ப்ரொடியூஸ் பண்ணாதால நீ எல்லாம் மிரட்டுறீங்க, நான் பாட்டுட்டு நடிச்சுக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு மிரட்டல் வருது நமக்கு வந்து. எங்க கண்ணி இப்படி வச்சிருக்காங்க எங்கன்னே நமக்கு தெரியலையே. நம்ம அதுக்குள்ள இருந்து நம்ம பார்த்ததில்ல, கம்பெனி ப்ரொடக்ஷனாக நமக்கு தெரியாது எங்கே என்ன பிரச்சனைகள்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன்னா நான் வெறும் நடிகராகவும் இதாகவும் ஆகிட்டு. இப்போ சொல்லிட்டேன், நான் எடுத்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை, இந்த படம் வருமா வராதான்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நீங்களே, இவர் சொன்ன நானே தயாரிச்சிடணும் சார்னு சொல்லி இவர் தயாரிப்பு வந்தது. கருணாசன் வந்து வேற ஒரு படம் கமிட் ஆனதுனால எல்லாம் போய் நின்றுட்டோம். எல்லாம் இதில் இருக்கும். நான் வந்து அந்த 4 நாள் நடிக்க, 4 நாள் என்னை வச்சு எடுத்துருவீங்க, ஹீரோயின் வச்சு 7 நாள், மித்த நாள் ஹீரோ இல்லையே, எப்படி யார் அப்படின்னு போது தான் யோசிச்சேன். நான் சரி நண்பரை கொண்டு வந்து நம்மளே இழுத்து விட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அப்புறம் தான் யோசித்தேன். நானே ஒரு நாள் கழிச்சு இந்த 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 இதுக்குள்ளே போகலாமா, இந்த கேரக்டர் பண்ணலாமா, இப்போ ஹீரோவை நடிக்கலாம், அப்புறம் தான் முடிவு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க. நான் தான் நானே பண்ணலாமா அப்படின்ற ஐடியா. அவர் வேணான்றாரு. வேணவே வேணாம் சார், இதெல்லாம் நீங்கள் எனக்கு ஏதோ உதவணுங்கிறதுக்காண்டி ஒன்று பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணாம் சார், கண்டிப்பாக வேணாம் அப்படின்னு. நான் நடிச்சா நல்லா தானே செட் ஆகும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். என்னடா சசி சாரை இப்படி மாற்ற விரும்பல நான் முதல்ல. இன்னொன்று அவர் மேலே தனிப்பட்ட அன்பு ரொம்ப அதிகங்கிறதுனால அதை மாற்ற விரும்பல. இன்னொன்று அவருக்குமே இது பெரிய சிரமமாக அமைஞ்சிருக்கும்னு நினச்சேன். அவர் சார் வந்து நிற்பார், சிரிப்பார், போவார். இதுதான் அவருடைய அதிகபட்சமாக நாங்கள் வந்து உடன்படிக்கை பண்ணது. அவ்வளோதான். ஒரே ஒரு சீனில் அளவு வச்சதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் அழுதேன். அந்த மாதிரி என்ன இதுங்கிறப்போ நம்ம வேணாம் சார் அப்படின்னு. இன்னொன்று உதவுற நோக்கத்துக்காண்டி ஒருத்தர் பணம் கொடுக்கலாம், அதுக்காண்டி கேரக்டர் கொடுக்குறதெல்லாம் வந்துங்கிறப்போ ரொம்ப தயக்கம் தான் இருந்துச்சு. ஆனால் சார் வந்து இல்லை, நான் இப்போ உனக்கு ஹீரோ கிடைக்கல, நான் ஒருத்தர் வெயிட் பண்ணுறேன், முடிஞ்சால் பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் போர்ஷனாக எடுத்துகிட்டு இருக்கேன். எத்தனை நாள், 6 நாள் எடுத்துகிட்டு இருக்கேன். இவர் வருவார், ஸ்பாட்டில் இருப்பார், கிளம்பி போயிடுவார். நான் பசங்கள்ட்ட சொன்னேன், 7 நாள் தலைவன் கண்டிப்பாக டிக்கெட் போட்டுருவாப்புல, பரவாயில்ல நம்ம நியூ ஃபேஸ் கூட போய்க்கலாம், அதனால் சார் தாங்க மாட்டார் அப்படின்னு உறுதியாக இருந்தேன். 7ஆம் நாள் வந்து கேட்டார், என்னாச்சு, நம்ம போர்ஷன் ஒன்று ஷூட் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த இல்லை, நமக்கு நியாயமாக நம்ம மேலே வருத்தம் வந்திருக்கணும். நம்ம இவனுக்கு உதவு நினைக்கிறோம், இவன் வந்து இப்படி அசால்ட்டாக நம்மளை ஒரு புறக்கணிச்சு பண்ணுறானே அப்படிங்கிறப்போ கோச்சிட்டு கிளம்பியிருக்கணும். ஆனால் மறுபடியும் 7ஆம் நாள் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறாருன்னு சொல்லிட்டு சரி பண்ணலாம் சார் அப்படின்ட்டு. சார் நீங்கள் கெட்டப்போ மாறுங்க முதல்ல, அந்த இதெல்லாம் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஏற்கனவே ஒரு லிப் டெஸ்ட்டும் பண்ணியிருந்தோம். இவ்வளோ இடைவெளியில் அது எனக்கு என்ன வேறு யாருமே கிடைக்கல, நம்மளாலே பயன்படுத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு நப்பா சார். சின்ன இருக்கட்டும், யாருமே இல்லைங்கிறப்போ ஒரு ஆள் கிடைக்கிறப்ப நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு லுக் டெஸ்ட்லாம் நான் தான் சொன்னேன் சார், மேக்கப்பாக மாறுறது பெரிய விஷயமே இல்லை சார், ரொம்ப ஈஸி சார், அது மேக்கப் நான் பார்த்துக்குப்பேன். ஆனால் ஒரு உடல் மொழியாக மாறுறது, இது வரைக்கும் இல்லாத ஒரு குணாதிசயங்களோட நீங்கள் மாறுறது கஷ்டம். நான் ஒரு 4-5 ஆட்களை கூட சாருக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். பாருங்க, நீங்கள் அந்த பையனை திட்டுங்க, சிரிச்சிட்டு இருப்பான். நீங்கள் இப்போ சடனாக என்னடா அப்படி பண்ணுற அப்படின்னா கூட அவனுக்கு அந்த அதிர்ச்சி கூட இருக்காது. என்ன சார் திட்டுறீங்க இப்படி பேப்பான். அந்த மாதிரி ஒரு அப்பாவித்தனம் வேணும் சார் அப்படின்னு. இப்போ 7ஆம் நாள் வராரு, ஷூட் பண்ணுறோம். வழக்கமான ஒரு காட்சியாக போயிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் ஸ்பாட்டில் வச்சு சார் உங்கள் ஆக்டிங் சரியில்லை சார் நம்ம சொல்ல முடியாது. 1 டே முழுக்க வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே போகட்டும்னு விட்டுட்டோம். ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும். என் அசிஸ்டன்ஸுக்கு மட்டும் தெரியும் இது எதுவுமே வராது படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஷாட்ல எடுக்கிறப்ப மொத்த யூனிட் கைத்தட்டுது வேற. நம்மளால வந்து பின்னிட்டோம் அப்படின்ட்டு நிறைவாக போயிட்டாரு. அப்புறம் போயிட்டு நான் வந்து ரஃப் கட் பண்ணி காமிச்சேன்னா நல்லா இருக்கேங்க அப்படின்னாரு. இல்லை சார் நல்லா இல்லை, சசிகுமாராகவே இருக்கு. அந்த சசிகுமார் சார் தெரியவே கூடாது சார், அதுக்கு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சேன்.
உங்களுடைய அதே பாத்திரமா இருக்கு சார், அது இல்லாம இருக்கணும். இதுக்கு தான் சார் ஒன் டே வீணானாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுத்தது அப்படின்னா, உண்மையாவே நம்மளுக்கு வராதுன்னு நினைச்சு அவர் தவிர்ப்பான்னு நினைச்சுதான் அந்த ரஃப் கட் பண்ணி காமிச்சேன். ஆனா அடுத்த நாள் வந்து அவர் இது பண்ணப்போ 11 மணிக்கு இறங்கினீங்கன்னு நினைக்கிறேன். கேரவன் மேக்கப்பே மாத்தினாங்க. மாத்திட்டு இறங்கினப்போ பாலாசக்திவேல் சார் வந்து, சார் இதுதான் சார் ஒரிஜினல் கேரக்டர், நேத்து பண்ணது எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு யாரும் பாலாசக்திவேல் சார் சொல்றாரு. அப்போ எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருந்திருக்கு. அப்படிங்கிறப்போ எனக்கு அது இறங்கி வந்து, அதாவது நேத்து அதே சார் தான் நடிக்கிறாரு, அடுத்த நாள் வந்து இறங்குறப்ப மொத்த யூனிட் கை தட்டுறது பெரிய விஷயம். அப்படியே உங்களுக்கு பிடிச்சோம் சார், இதான் மீட்ரு, இப்படியே பிடிச்சி போயிடலாம் சார். இல்லை, ஃபஸ்ட்டு ஷாட்டே இந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் அந்த இதுக்குள்ளே உட்காந்து, கோயிலுக்குள்ளே உட்காந்து யார் பிரசிடண்டாக நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அன்ன போஸ்ட்டாக நிற்க போகிறாரு, அதுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வெரி ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஷாட். அது கேமராமேனுக்கு வந்து 1000 முத்தங்களை கொடுக்கலாம். அந்த செருப்பை மட்டுமே வச்சுட்டு ஒரு சதையை சேர்ந்தவங்க தான் டேரக்டருக்கு தான் முத்தம் கொடுக்கணும். கேமராமேன் எடுத்து தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் அதை வைக்கணும்னு தோணுச்சு பாருங்க, யாருமே வைக்க மாட்டாங்க. எனக்கே அவர் சொல்லும் போதே செருப்பு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே செருப்பு ஷாட்டா அப்படின்றது அது டைரக்டர் ஃபர்ஸ்ட் வச்ச ஒரு, அதை எடுத்து கொடுத்தது அவர். ஆனால் அதை கன்சீவ் பண்ணி வைக்கணும்னு ஒரு தாட் இருக்குல்ல, செருப்புல ஆரம்பிச்சு செருப்புல முடிகிற ஒரு விஷயம், கதையை அந்த மாதிரி ஷாட்லாம் இன்னைக்கு சினிமாவில் வைக்க முடியலைங்க. சொல்ல போனா என்கிட்ட எடிட் பண்ண ஒரு பெரிய எடிட்டர் கூட என்ன சொன்னார்னா, சார் முதல்ல ஒரு சாமியை காமிச்சிருவோம், அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் சார். நாங்க வந்து இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா இப்போ ட்ரைடன் ரவி சார் தான் சொல்லுவார். ரவி சார் வந்து அவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் இந்த படம் ஃபுல்லாக தமிழ்நாடு எடுத்திருக்காரு. ட்ரைடன் ஆச்சு அயோத்தி எடுத்த ப்ரொடியூசர். அவர்கிட்ட காம்போன்னு சொல்லி காமிக்கிறேன். எனக்கு இந்த ஷாட்டை தான் அவர் சொல்லுவார், என்னடா எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் இப்போ வரைக்கும் பாராட்டுது, சார் அந்த செருப்பு ஷாட்டை வச்சிங்களா சார், அப்போ நான் முடிவெடுத்தேன் சார் இந்த படம் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு தான் அவர் இப்போ வரைக்கும் சொல்லுவார். நிறைய பேர் நம்ம மேல உள்ள அக்கறையிலேயே சார் எல்லாம் ஓகே சார், ஒரு தீபத்தை காமிச்சிட்டு வந்தா என்னவே, ஒரு சாமி படத்தை காமிச்சிட்டு வரலாம் சார், எடுத்தோன்னு செருப்பு அபசகனம் வைக்காதீங்க. அது என்ன ஒன்னே தாங்கி சுமக்கிற செருப்பு அபசகனம். அதை விட அது வந்து ஒரு வெள்ளை செருப்பு, அது ஒரு 30 ரூபா 40 ரூபா பெருமான செருப்பு. ஆனா அவன் பேசுற டயலாக பார்த்தா அது லாடு அட்டகாசமா இருந்தது. அது ஒரு ஷாட்ல அது உங்களுக்கு 1000 முத்தங்கள்ங்க. அது அந்த ஒரு செருப்புல ஒருத்தர் உள்ள பண்ணையார் அவர் பேசிட்டு இருக்காரு, அவருடைய செருப்பு. அப்புறம் அதுக்கு அடுத்த உள்ளவர் செருப்பை பார்த்தவொடனே யார் யார் என்னென்ன வகைப்படுத்த பொருளாதார என்னென்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறது செருப்பு பார்த்தா தெரிஞ்சு போச்சு. ஆனா 3 பேருடைய ஸ்லாங்கும் பார்த்தீங்கன்னாக்கா, தான் வந்து ராஜராஜ சோழன் பரம்பரை, இன்னமும் வந்து சாயங்காலம் வண்டி எடுத்து குதிரை எடுத்து டொடக்குன்னு நான் வந்து மும்மாரி மழை பெய்ததா அமைச்சர்களேன்னு கேட்கிற ஒரு பரம்பரையிலே இன்னமும் அவங்க சுத்திட்டு இருக்கிற மனநிலை இருக்கு இல்லைங்களா. அது அந்த ஒரு ஷாட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா ஒரு படமுமே பல பேர் சொல்லுவாங்க, சொல்ல கேட்டதுதான். 1 கோடி பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு கோடி கதை. அது ஒரு கண்ணும் ஒரு மாதிரி ரிசீவ் பண்ணும். அதில் வந்து அந்த செருப்பை வச்சு இவங்களுடைய யார், இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, ஆனால் பொருளாதாரமாக வீட்டுக்குள்ளே என்னவா இருக்காங்க அப்படிங்கிறது இந்த செருப்பை வச்சு சொல்லி பிடிச்சி விட்டீங்க. 2வது இந்த காஸ்டியூம் வந்து அண்ணனுக்கு சசிகண்ணனுக்கு கொடுத்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அது ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட வந்து பிடிங்கிட்டு வந்து அவருக்கு போட்டுவிட்டது மாதிரி இருந்தது. அது காஸ்டியூம் நீங்கள் தான் ரெடி பண்ணீங்களா அல்லது தனியாக அதுக்கு காஸ்டியூம் போட்டு வச்சிருந்தீங்களா? இப்படியான காஸ்டியூம் கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்லியாச்சு. எப்பவுமே அது ஒரு டல் காஸ்டியூமாக இருந்தால் கூட அதையுமே ஒரு ஹீரோ போடுறப்போ பயங்கரமாக ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம மண்ணில் போட்டு கட்டுறமாலும் கட்ட முடியாது. ஆனால் சார் கரெக்டாக தான் வருவார். அந்த ஒரு இடம் மட்டும் வெள்ளையா இருப்பாரு, சரி பண்ணுறா அப்படின்னா சட்டையை கழட்ட சொல்லி தரையில் போட்டு தேய்ச்சி கொடுப்பேன். அதை ஒரு ஹீரோ வந்து சகிச்சு, அதாவது சாருக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க, சார் டல் பண்ண எங்கள்கிட்ட சொல்லுங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ சரியா டல் பண்ணல தான் நான் பண்ணுறேன் போ அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒத்துக்கிறது சம்மதிக்கிறது வந்து பெரிய விஷயம். காஸ்டியூமாக ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இன்னொன்று அந்த மாதிரி வந்து தரையில் போட்டு இது பண்ணுறது, சார் இங்கே வாங்க சார், அதாவது ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் பூலை அப்பி இருக்கணும்னு நான் சொன்னேன். அது எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேக்கப் எல்லாம் இல்லை சார், என்ன பண்ண முடியும், தூங்கி எந்திரிச்சேன் அப்படி தானே இருப்பான், அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குல்ல. எங்கள் 2 பேரும் சண்டை நடக்குது, இவர் காம்ப்ரமைஸ் பண்ண டேரக்டர் கரெக்டாக தான் கேட்குறாரு, நீ தான் சரியா பண்ணல வா அப்படி ஏதாச்சும் ஒரு கொய்யா பழத்தையும் பிச்சு என் கண்ணில் வைக்கிறா, அவர் அப்போதான் வந்து அதை ஒத்துப்பாரு அப்படிங்கிறது இருக்குல்ல. அது எல்லாத்துக்கும் டேரக்டர் 1000 கனவு காணலாங்க. ஆனால் அதுக்கு ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிற ஒருத்தர் ஹீரோ ஒத்துக்கிறது பெரிய விஷயம். அதுவும் இந்த வெத்தலைப்பாக்கு போட்டு அண்ணன் நோண்டிட்டு வர்றது பார்த்தீங்களா, அது அப்படியே அந்த வெத்தலைப்பாக்கு போட்டு போகிறாங்க. ஏன்னா வெத்தலைப்பாக்கு போன ஷாட்டில் போட்டிருப்பாரு, இந்த ஷாட்டில் அது வந்து ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்து வரணும்ல, அப்படி நோண்டிகிட்டே வரணும். அது 2-3 இடத்துல அண்ணன் மெயின்டைன் பண்ணார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று அந்த ஃபஸ்ட்டு சீனே நந்தன் வருவாப்பில் அந்த டைலாக் சீன் முடிஞ்சு அவர் போகும்பொழுது பட்டியல் சமூக மக்களை வந்து இவங்க என்னவா மதிக்கிறாங்க, ஒரு மனிதனாக கூட மதிக்கலை அப்படிங்கிறது அந்த ஒரு டைலாக் நம்ம பாலாசக்திவேலனை கோப்பலிங்க சொல்லுவோம். அப்படி கேயா இருந்தால் அடிச்சு விட்டுலாம், பியா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஐயோ, ஏன்னா
இதெல்லாம் ஊருக்குள்ள வந்து நான் காதால கேட்ட வசனங்கள், பல பேர் பேசி கேட்ட வசனங்கள். அவங்களும் பட்டியல் சமூக மக்களை வந்து ஒரு மனிதராக கூட மதிக்காத ஒரு மனநிலையை அந்த ஒரு டைலாக் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், படம் முடிஞ்சு போச்சு, இதுதான் அப்படின்னு. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதே மாதிரி நான் அடிக்காம விட்டதுக்கு வேற காரணம் சொல்லலாம். ஏன் ஒரு வில்லங்கம் பிடிச்சவன்டா இல்லடா அவன் அப்படின்னு, ஆனா அவனை அடிக்கிறது கூட கேவலம் பண்ணிக்கிறது. இது என்ன சொல்ல வந்தேன், இது ஊருக்குள்ள என்னன்னாக்கா இந்த மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் கடந்து போறது, பட்டியல் சமூக மக்களை வந்து இவங்க அடிக்காம கூட கடந்து போறது, மிரட்டியே வச்சுக்கிறது அப்படிங்கிற இந்த கான்வர்சேஷன் உள்ளுக்குள்ள போகும்போது காது கொடுத்து கேட்டோம்னாலே சண்டை போடுறது கூட ஒரு தகுதி வேணும்டா, ஒருத்த மேல கைப்படணும்னாக்கா அந்த தராதர வேணும் அப்படிங்கிற வசனம். இந்த மாதிரி நிறைய அந்த சொலவடைகள்னு சொல்லிட்டு இந்த பழைய பீஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பீங்களா, ஒத்த வரையிலும் முடிச்சு விட்டீங்க. பேயா இருந்தா எடுத்து விடல, பியா இருந்தா நல்லா பண்றது அப்படிங்கிற, அதெல்லாம் பயங்கரமா செத்துட்டு அந்த டைலாக்ல நிறைய வசனங்கள் உள்ள வச்சிருந்தீங்க. அங்கங்க வந்து இப்போ பட்டியல் சமூக மக்களுடைய ஒரு எழுச்சியோ அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றம், அந்த திரும்ப கொண்டு போய் அவர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான நாமினேஷன் கொடுக்க போகிறதா இருக்கட்டும், அல்லது அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு எங்கேயோ ஒருத்தர் எதிர்த்து பேசுறது, அப்படி ஒரு சின்ன காட்சி தான் இருக்குதுல்ல. அப்படி வரும்பொழுது கூட அந்த இவங்களை அடக்குகிற சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்த கிளர்க்கா ஒருத்தர் நடிச்சிருக்காப்ல, அவர் சொல்லுவாப்ல இதெல்லாம் அந்த திமிரியலு திருப்பி குறிப்பிடாது அப்படின்னு ஒரு 3-4 இடத்துல அந்த டைலாக் இருந்துச்சு. இது வந்து நேரடியாக நான் திருமா அவர்களுடைய இன்ஸ்பிரேஷன்ல அல்லது அவர் பேசுனதனுடைய எழுச்சியா தான் கொஞ்சமாவது பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு இது எடுத்துக்கிறதா, அல்லது வந்து இப்படி பேசுறதுனால இந்த மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அடிவிழுகுது இவங்களுக்கு அப்படின்னு அதை எடுத்துக்கிறதா? இல்லை என்ன அதான் சொல்றேன், எங்கே ஒருத்த குரல் கிளம்பினாலும், அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட கிளம்பினாலும், இது யாரோ தூண்டி விட்டது தான். அவங்களுக்குன்னு ஒரு சுய உணர்வு வராது, அவங்களுக்குன்னு ஒரு உத்வேகம் வராது, அது யாரோ தூண்டி விட. அப்போ விடுதலை சிறுத்தைகளில் ஒருத்தராக தான் அவர் இருப்பார், அவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்கன்னு. எங்கே எந்த எழுச்சி குரல் வந்தாலுமே அந்த பழி வந்து திருமாவளவன் மேலே விழுவுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாத கிராமத்தில் ஒரு பையன் வந்து இது தப்பு அப்படின்னு சொன்னால், நேற்று வரைக்கும் அமைதியாக இருந்தாலும் இன்னைக்கு எப்படியே பேசுகிறான், அவங்க தான் கிளப்பி போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து. அப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த மனிதர்களுடைய உணர்வுகளை இதை விட ஒரு சூடு சொரணை ஏற்றவங்களா நீங்க காட்டவே முடியாது. நான் தன்மானத்தோட தட்டி எழுப்புறதுக்கு கூட எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய அபத்தம் அது. ஆமா, இதுல நான் இன்னொன்னு இன்டர்பிரட் பண்றதுனாக்கா, அப்ப யாரு வந்து ஒரு மானம் உள்ளவனாக சுயமரியாதை உள்ளவனாக திருப்பி கேள்வி கேட்டாலும் அது திருமாவுடைய இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்களா. இது வந்து நான் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் என்ன வேணாக்கா, ஒரு மனிதர் அங்கேருந்து எழுந்து வந்து குரல் கொடுப்பது, அவர் வந்து சும்மா எல்லாரையும் நீ குடிசை கொடுத்தனாக்கா நீ போய் குடிசை கொடுத்தவனா அவர் சொல்லலை எங்கேயுமே. அவரு இன்னமும் ஓபிசி ரிசர்வேஷன் மருத்துவ மேல் படிப்புல ஓபிசிகளுக்கு, நம்ம ஆளுகளுக்கு ஓபிசினா என்னன்னு தெரியாது, ஓபிசினா பிசி எம்பிசி லிஸ்ட்ல உள்ள சாதிகள்லாம் ஓபிசின்னு சொல்றது. இவங்களுக்குள்ள மருத்துவ மேல் படிப்புக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு இந்த ஒன்றிய பிஜேபியர் சொல்லும் பொழுது கூட முதல்ல பார்லிமெண்ட்ல இருந்து அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் வந்து இங்கே ரிசர்வேஷன் கொடுக்கணும், அவர்கள் பின்தங்கியவர்கள் தானே, அவங்களுக்கு ஏன் ரிசர்வேஷன் நீங்கள் கட் பண்ணுறீங்க, இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது, சோசியல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது என்ற முதல் குரல் அங்கே வந்து இடைநிலை சாதியை சேர்ந்த, இப்போ இந்த படத்தில் காண்பிக்கிற சமூகத்தை சார்ந்தவங்க கூட உள்ள உட்காந்துருக்கலாம், நான் யாரையும் குறை சொல்லலை. ஆனால் முதல் குரலாக அவருடைய குரல் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக அவங்களாம் கொண்டு போய் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஓபிசிக்கான ரிசர்வேஷனை அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. இப்படி தான் அவருடைய குரல் இருக்குது. இதையெல்லாம் அவங்க அந்த கிளர்க்கோ அல்லது அந்த பஞ்சாயத்து தலைவர் கோப்புலிங்கமோ இந்த வகைராக்கள் வந்து அதை கவனிக்கிறதே இல்லை. அவர்களுக்கான குரலை யாரு கொடுக்கிறார்கள் என்பது கூட அவர்கள் கவனிக்கிறது இல்லை. ஆனால் ஒருத்தன் மானத்தோட சுயமரியாதையோட ஒருத்தன் கேள்வி கேட்கிறானாக்கா அவன் வந்து அடங்குமுறை அத்துமீறி குரூப்பாக தான் இருப்பான் அப்படிங்கிறது. பட்டியல் சமூகத்திலேருந்து வர்ற குரல்களை தாண்டி இன்னைக்கு எந்த சமூகத்தை சார்ந்தவர்களுமே ஒரு குரல் கொடுக்கும் பொழுது, இப்போ நாங்கள் வீடியோ போடுறோம், இப்போ நான் வந்து ஒரு ஓபிசி சமூகத்திலேருந்து வர்றேன், நான் ஒரு வீடியோ போடுறேன், இப்போ இந்த மாதிரி இந்த இடைநிலை சாதிகள்லேருந்து இவ்வளவு ஒரு சாதிய வன்கொடுமைகள் நடக்குது, இதை வந்து இந்த இடைநிலை சாதிகளில் உள்ள ஜாதிய தலைவர்கள் கண்டிக்கணும் இல்லையா, அதை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது கமெண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா, நீ வந்து சிறுத்தை குரூப் தானே, நீ வந்து அடங்குமுறை குரூப் தானே. அப்போ இந்த குரல் எங்கு வந்தாலுமே அது திருமாவகிட்ட தான் அவன் வந்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருப்பான் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக அவர் கொண்டு போய் சேர்த்து. நான் 2 விதமா அதை வச்சேன். ஒன்னும் இப்படி பழி பரப்புறாங்க, இன்னொன்னு அதை நானே ஏற்கிறேன். அப்போ அவருடைய கொள்கைகளும் அவருடைய போராட்டங்களும் எந்த அளவுக்கு வலுவா ஒரு காம்ப்ரமைஸே இல்லாம இருந்திருக்கும். அப்ப அதுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா நான் பார்த்தேன். அதனாலதான் 4-5 இடங்கள்ல அடங்குமுறை கூட்டமா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 1-2 பேர் வந்து அது இல்லை சார், அது குறிப்பா அவங்கள பாதிக்கிற மாதிரி இருக்கும், விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு, நான் எதிராக வைக்கல. கண்டிப்பா நான் வந்து அதை 2 விதமான இதை நோக்கத்துல நான் வச்சிருக்கேன். கண்டிப்பா திருமாவளவன் அண்ணன் பார்த்தாருன்னா அது புரிஞ்சுப்பார் நான் நினைச்சேன். ஒரே ஒரு நபர் படம் பார்த்தப்போ, நான் பிரிவு காமிச்சப்போ, சார் அவங்கள வெளுத்துட்டீங்க சார், அவங்க தான் காரணம், கரெக்டா அடிச்சிங்க சார் அப்படின்னப்போ அப்படியே திடுக்குனுச்சு எனக்கு. அதனால வந்து சில இடங்களை நான் மாத்தினேன். அது அடங்குமுறை அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள் மட்டும் வச்சுட்டு இன்னொரு சில இடங்களை நான் மாத்தினேன்.
இப்படி ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சா அப்புறம் அதை விட பெரிய குற்றவாளி நான் கிடையாது. இல்ல நான் இதுல இன்னொன்னு இப்போ விமர்சனங்கள்ல இருந்து பேச ஆரம்பிப்போம். நல்ல சப்ஜெக்ட் பெயினை தான் சொல்ல போறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எங்கேயுமே ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு ஹீரோ சசிகுமார் அண்ணன் மாதிரி ஒரு நபர். அவரை வந்து எது சும்மா டுமுக்கான்னு தீப்பெட்டி பற்ற வைக்கிறதுல இருந்து அவர் சண்டை போட்டு தான் நாம பார்த்துருக்குறோம். அவர் கடைசி வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. இன்டென்ஷனா கதையை ஃபாலோ பண்ணி வந்தா கூட அவங்க ஏதாவது ஒரு பீரியட்ல திரும்பி அடிக்கிறது தானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் மனசு ஏங்குது. ஆனா அப்படி எதையுமே பண்ணல நீங்க. அதை ஏன் அப்படி பண்ணீங்க? அது ஒரு நெகட்டிவா தோணலையா? அது பெருசா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு திரைப்படத்துக்கு அது பெரிய பின்னடைவு. எது இப்படி பண்ணாதது. ஓ, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் திருப்பி அடிக்கணும். ஒரு சராசரி மனுஷனால செய்ய முடியாததை ஒரு ஹீரோ செய்யணும். ஆ, அதுதான் அவங்களுக்கான மிகப்பெரிய நம்பிக்கை. அதுதான் கிளாப்ஸ் வாங்கக்கூடிய ஏரியா. ஆ, அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த படத்துல இருந்துச்சு. ஆ. நான் சார் ஒன்று பேசுறப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் இந்த கதை உண்மை கதை, அந்த உண்மையை உண்மையாவே சொல்லிடணும். எந்த இடத்துலயும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடவே கூடாது சார். அதனால இதுல ஹீரோயிசத்தை எதிர்பார்க்காதீங்க. நம்ம திருப்பி அடிக்கிற பல இடங்கள் இருக்கு, ஆனா அதை நான் செய்ய விரும்பல. ஏன்னா இன்னைக்கும், அதாவது 20 வருஷத்துக்கு முன்னால அப்படி ஒரு நடந்துச்சு. இப்போ ஜெய்பீம் படத்தப்போ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அங்கே சூர்யா சார் திருப்பி அடிக்கிறேன்னா அது முடிஞ்ச கதை. இது வந்து இன்னைக்கும் தொடர்ற கதை. அதிகாரத்தை நோக்கி வந்தா உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுன்னு நினைச்சு ஒருத்தர் வர்றப்போ, நீ அதிகாரத்தை நோக்கி வந்தாலும் தீர்வு கிடையாது. நீ பட்டு வேட்டி கட்டினாலும் நான் செருப்பா அடிப்பேன் அப்படிங்கிற மனோபாவம் இருக்குல்ல, அந்த மனோபாவத்தை அப்படியே மக்களுக்கு கடத்த நினைச்சேன். அதுல வெற்றின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, நான் வேற சமூகமா இருந்தா கூட என்ன அப்படிலாம் இருக்கும், நம்ம கொஞ்சம் மாறணும்யா அப்படிங்கிற எண்ணத்தை மற்ற சமூகத்திட்டையும் உருவாக்கும் அப்படிங்கிறதுல நான் அதுக்கு திருப்பி அடிக்கிறது வந்து காரணம் கிடையாது. திருப்பி அடிக்கிறதுல வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. இல்ல, நீங்க உங்க படங்கள்ல அப்படி பண்ணல. சுப்பிரமணியபுரமா இருக்கட்டும், எல்லா படங்கள்லயுமே அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருவீங்க. அது இவர் சொல்றதுல கன்வின்ஸ் ஆக முடிஞ்சிச்சு அவங்க. ஆமா, அவர்தான் அப்படி நிஜத்தை கொடுக்குறாங்க. சரி, ஒரு படம் வந்து ஒரு உண்மையை சொல்றது, நடக்கிற விஷயத்த சொல்லும்போது அதில் மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. இப்போ நான் அந்த கேரக்டராக தான் மாறணும். அப்போ நான் அதை தான் முதல் சசிகுமார் தெரியாமல் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? அதனால தான் முதல் சீனே அவர் வச்சது நான் வெத்தலை சாப்பிட்றது. முதல் சீனே ஒருத்தன், நான் 2வது சீனே நான் அறையிறது. ஆமாம், அறையும் போது என்ன ஏன் உடைச்சி அந்த சீன் வைக்கிறாருன்னா, அந்த சீன் அவன் அறையணும்னு அவசியமே இல்லை. ஏன் ஒருத்தன் வந்தான்னா, இந்த கேரக்டர் இதுதான், இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற ஆடியன்ஸை யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர் தோளில் வச்சு ஆடியன்ஸை கொண்டு போய் சொல்லும் போது தான் அது புரியும். இப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது அது கொஞ்சம் நேரத்தில் மறந்துடும். என்னென்னா, நீங்கள் வரும்போது சசிகுமார் படமாக வரும்போது அவர் இல்லை, அந்த வெத்தலை போட்ட சீனு என் பக்கத்தில் இருக்கிறவருக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி இருந்து அது அழகாக அதை நாங்கள் பண்ணும்போது, இப்போ இந்த கேரக்டர் இது பண்ண போகிறதில்ல. இப்போ வரும்போது என்னோட சின்ன பையன் தான் அடிப்பான், ஏன்னா பட்டுன்னு அரைஞ்சு விட்டேன் அப்படின்னு கேட்பேன். படம் வந்து எண்டு வரைக்குமே அந்த சீனுக்காக காத்திருந்தோம். இந்த சீன்ல அடிப்பாப்ல. அது வந்து உண்மையை ஒரு விஷயத்த உண்மையை பதிவு பண்றது. இது பதிவு தான் ஆக்சுவலா. நீங்க இது படமா நம்ம பார்க்கக்கூடாது. இது அவருடைய ஒரு பதிவு. நிஜத்தை நடக்கிறத பதிவா பார்க்கும்போது அந்த பதிவுல நம்ம வந்து எது மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. அதனாலதான் அதை அப்படி அதன் போக்குல விட்டுறணும். கடைசி திருப்பி அடிக்கிறது, திருப்பி உட்கார்றது பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் வந்து அடிக்கிறது. ஒருத்தரை திருப்பி அடிக்கிறது கிடையாது. நான் அதை ஜெயிச்சு அந்த இடத்துல அந்த சேர்ல உட்காரேன் பார்த்தீங்களா, இதுதான் நான் திருப்பி எல்லாருக்கும் அடிக்கிறேன். ஒரு ஆக்ஷன், அந்த இது அப்படின்ற ஒரு விஷயம்தான் அந்த கடைசி சீன் தான். இது திருமாவளவன் சொல்கிறது மாதிரி மெயின் ஸ்ட்ரீமில் கலக்கிறது தான் இதோட தீர்வாக இருக்குமே தவிர, நான் இன்னும் தனிமைப்பட்டு போய்க்கிறேன், என்னை தனியாக விடு அப்படிங்கிறதுல தனிமை மெயின் ஸ்ட்ரீமில் கலக்கக்கூடாதுங்கிறது தான் ஒருத்தவனுடைய நோக்கமாக இருக்கும் பொழுது, அதை உடச்சிட்டு மெயின் ஸ்ட்ரீமில் கலக்கணும். சேரில் உட்காரக்கூடாதுங்கிறது தான் உன்னுடைய நோக்கமாக இருக்கும் பொழுது, நான் சேரில் உட்காரதான் உனக்கு அடியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இப்போ அதில் அந்த அம்மா கேரக்டர் வந்து போவாங்க. அப்போ நீங்கள் புதைக்கிறது, மழை வந்துடும், அந்த சீன் போகும் பொழுது அவ்வளோ கொடுமைகள் நடக்கும் அந்த இடத்துல. ஒரு 10 நிமிஷம் மழை நிற்கிற வரைக்கும் ஒதுங்கிக்கிறேன்டா அப்படிங்கும் பொழுது கூட, நீ எப்படா நீ அந்த சாதிகார பையன், நீ எப்படா இங்கே வந்து தீட்டு போட்டுறாதா, நாங்கள் இருக்கிற இடம்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது மருந்தளவு கூட இல்லாத அந்த வலுமட்டைகள்லாம் வெளியே இறங்க கீழே போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அண்ணன் வந்து சொல்லிட்டு நான் போய் ஐயா பார்த்துட்டு வரேன், ஐயாவை சொன்னாக்கா அவர் சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவார். அப்போ ஜூம் அவுட்லேருந்து அப்படியே ஃபோக்கஸ் போனாக்க பின்னாடி ஒரு கோவில், வானுயர்ந்த ஒரு கோவில் நிற்கும். அது வந்து இவ்வளவு கோயில் கடவுள்கள் இருந்தாலும் அவங்க முன்னாடி தான் அவங்க ஒரு சாட்சியாக தான் நிற்கிறாங்களே தவிர, இறங்கி வந்து தட்டி கேட்காத ஒரு நபர்கள் அவங்களும் ஒருத்தர். நீங்க அந்த படம் பார்த்தோடனே நீங்க அவங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லா தவறான முடிவுகளும் கோயில்ல தான் எடுக்கப்படும். ஆமா ஆமா, அந்த இவங்களை இப்படி அடிக்கலாம், இப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா சதிகளும் ஒவ்வொரு கோயில்ல உட்காந்து எடுத்துட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. கோப்பிளிங்க வந்து அந்த போர்டு விஷயத்துல ஒன்று பண்ணிட்டு கூட சாணி அடிச்சதுக்கு பிறகு அது கோயில்ல இருந்தா அங்கிருந்து தான் வருவார். அப்ப அந்த கோயில் உங்களை நெறிப்படுத்தலையா, இல்லை நீங்க அதை வந்து ஒரு விஷயமாவே எடுத்துக்கலையா அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து
சரி எத்தனை சதவீதம் பேருக்கு புரியுதுவோ புரியட்டும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்தோம் அதை. அந்த பணத்தை வந்து குழியில புதைச்ச உடனே தமிழ் வாழ்க அப்படின்னு ஒரு ஷாட் வருது இல்ல, தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை எப்படி? நான் என்ன சொல்றேன், நம்ம எதிரி செத்தா கூட நம்மளுக்கு மனம் கசிஞ்சிருங்க. இறப்புங்கிறது எப்பேற்பட்டவங்களையும் தொடிக்க வச்சிரும். அந்த இறப்புல கூட ஜாதி பார்க்குற மனோபாவம் மாறல அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியாது. இல்ல தமிழன் அப்படின்ற உணர்ச்சியில ஜாதி இல்ல அப்படின்றாங்களே. அப்படிலாம் இல்ல, இருக்குங்கிறதுக்கு தான் நான் அதை வச்சிருக்கேன். யாரு ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு ஆற்ற குடும்பம் தானே அது. தமிழ் என்ன பெரிய ஊராது. நீங்க ஒரு பாட்டியை புதைக்க விடாம இது ஏன் சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தண்ணி சேருமா புதைக்கப்படுற காட்சியில தமிழ் வாழ்க அப்படின்னா நீ தமிழ் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இரு. இப்படிதான் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும், அதை நீ கடந்து போயிட்டு தான் இருப்ப அப்படிங்கிறத வசனமாவோ வேறு விதமா வச்சோம்னா பிரச்சனையாகும். பிரச்சனைனா சென்சார்ல பிரச்சனையாகும், வேற வெளி பிரச்சனைகள் நான் பயப்படல. அப்ப இதை நான் உணர்த்துறதுக்கு அந்த காட்சியை நான் பயன்படுத்துறேன். சாதி ஒழிப்பு, சாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை பத்தி ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா சில நபர்கள் குறித்து பேசாம இருக்க முடியாது. அதுல குறிப்பா தந்தை பெரியார் குறித்தான அண்ணன் உங்களுடைய மதிப்பீடு என்ன? அவர் சொன்ன அந்த பகுத்தறிவு இதெல்லாம் வந்து இப்போ நான் சாமி கும்பிடுவேன், அவர் கும்பிடக்கூடாதெல்லாம் சொல்லலை. அதுதான் ஒன்று. நம்ம எல்லாருமே சொல்றது வந்து பெரியார் வந்து கும்பிடக்கூடாது, சாமியை கேவலமாக பேசுறாரு, இது பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. அது வந்து எனக்கு எங்கேயுமே அவர் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லல, பகுத்தறிவு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்ம வந்து ஏற்றுக்கிற ஒரு விஷயம் அவர் மேலே வச்சிருக்க அலிகேஷன். இன்னொன்று, இன்னமும் வேற ஒரு ஊர்கள் எல்லா ஊருக்கும் போனாலுமே பேருக்கு பின்னாடி இன்னும் வந்து ரெட்டி, அது வந்து ஆந்திரா போனாலும் இருக்கும், இதில் போனாலும் இருக்கும். இப்போ சசிகுமார் தான் என் பேர் இருக்கு. எல்லா பேரும் பேராக தான், நம்ம யாரும் அதுக்கு அடையாளப்படுத்தலை. இப்போ அதெல்லாம் அவர் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. நீங்கள் வந்து இதே இது நமக்கு கேரளா போனாலும் இன்னும் அந்த இது இருக்குது, அப்படி தான் வச்சு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கவே இருக்காது. அது அவங்களுக்கு வந்து சாதாரண ஒரு விஷயமா தான் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு நம்ம இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள், பெண் அடிமைத்தனம், இப்படி நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அதில் எனக்கு பிடிச்ச ஒரு இதாக தான் இருக்குது. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் அப்பயே பார்த்தேன், கலகக்கார பெரியார்னு சொல்லி நான் ரசித்து பார்த்த ஒரு இது நாடகம் வந்து ராமசாமி அது வந்து அப்போ வந்து நாங்கள் காலேஜில் படிக்கும்போது பழக்கம். அப்போ அவரை கூப்பிட்டு நான் போய் அதிலிருந்து தான் நான் வந்து அவரை வந்து படத்துக்கு கூப்பிட்டு வந்தது. அந்த பெரியார் நாடகத்தில் அவரோட அவர் எனக்கு அவ்வளோ சொல்லியிருக்காரு. அவரை பற்றி சொல்லும்போது அந்த நாடகம் அது வந்து ரொம்ப இன்ஸ்பயரான, அப்போயே எனக்கு இன்ஸ்பயரான ஒரு விஷயம். கலகக்கார பெரியார் நாடகத்தில் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, மைக் எதுவும் இருக்கார். அவர் அங்கேருந்து பெரியார் அவ்வளோ நேசித்த ஒரு தமிழ். அது சொல்லும்போது நமக்கே அவ்வளோதான் இருக்கும். ராமசாமி இப்போ என் படத்தில் இப்போ வரைக்கும் நடிக்கிறார். அதை பார்த்தா ராமில் வந்து அவரை ராம் பருத்தி வீரன் நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அந்த நாடகத்தை பார்த்து தான் அவரை வந்து நான் கூட்டு வந்த ஒரு விஷயமா இது வரைக்கும் எனக்கு தொடர்பு. நீங்கள் குறிப்பிட்டதுனால இதை கேட்குறேன். பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம யாருன்றதை அடையாளப்படுத்திக்கலாமே, நம்ம இன்னொருத்தவங்களை ஒடுக்குனா தானே தப்பு. நம்ம தேவையே இல்லையா, அதை தான் நம்ம ஒழிச்சிட்டோம். நீங்கள் அங்கே தானே ஜாதி என்ன, நம்ம இப்போ படம்லாம் எடுக்கிறது என்ன, ஜாதி கூடாது, மனுஷனா மதி, இன்னொரு சக மனிதன் மேலே தோல் போட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருக்குது. நான் பள்ளிப்பருவத்தில் படிக்கும்போதும் அந்த இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. இங்கே வரும்போது தான் அது தெரியுது. அது இல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான். அது நம்ம ஊரில் அது பண்ணியிருக்கோம், பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன பெரியார்? எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பெரியார் மாதிரி இப்பேற்பட்ட ஒரு பழுத்த கிழவன் இவ்வளவு பெரிய புரட்சிகள் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மண்ணில் அது தொடர்ந்துகிட்டே இருக்கே, கொஞ்சம் கூட ஒரு பகுத்தறிவும் சுயமரியாதையும் இல்லாம இன்னொரு சக மனுஷனை போட்டு புளிகிறது தான் நம்மளுடைய அதிகாரம் நினைக்கிற தன்மை இருக்குல்ல. அந்த கிழவன் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் உச்சபட்ச நரகமா இருக்கும், மிருகங்களா மாறிட்டு இருக்கும். நம்ம இப்ப உதாரணங்களுக்கு எடுத்துக்கிற சில மாநிலங்கள் மாதிரி நம்மளும் இருந்திருப்போம். கண்டிப்பா நம்ம தான் முன்னுதாரணமா இருந்திருப்போம். கண்டிப்பா நான்லாம் 9வது படிக்கும்போது தான் பெரியாரை வாசிக்க ஆரம்பிச்சு அந்த ஜாதிய மனநிலையிலேருந்து வெளில வந்தது. நான் படிக்காம இருந்தேன்னாக்கா இந்நேரம் ஏதோ ஒரு ஜாதிய கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் அல்லது பிஜேபியில் ஒரு பொறுப்பு ஜாலியா வண்டி ஓட்டிருப்பேன். அதுல நீங்க படத்துல சமுத்திரகனி அண்ணன் கேரக்டர் ஒண்ணு கொண்டு வந்திருப்பீங்க. அதுல வந்து பேரே வந்து ஒரு சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியான பேரா இருக்கும். அப்படி இருக்கும். அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. நான் படத்தை பார்க்கும்போது பேர்ல எந்த ஜாதி இல்ல, மருது வந்து இது விடுதலை போராட்ட வீரர் பயன்படுத்தி அது சமூகத்துல எப்படி சித்தரிக்கப்படுதுன்னா ஒரு கேஸ்டுக்கான. முக்கியமா அந்த பேர் வச்சது காரணம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியோட
டீனா இருந்தவர் மருதுத்துறை, இப்போ இருக்காரு. ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க எந்த பாரபட்சமும் பார்க்காம நீ யாரு என்ன எதையுமே கேட்காம உங்களுக்கு என்ன மரியாதையோ உங்க மேல என்ன அக்கறையோ அதே அக்கறையை அவர் மேல காட்டுறதுல நான் வந்து அவர் அத்தனை தூரத்துல இருந்து பார்த்தப்பவே இப்பேற்பட்ட ஒரு மனிதர், அதுவும் குறிப்பா சுகாதாரத்துறையில மிக முக்கிய இடத்துல இருந்து பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குனுச்சு. ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேர் வைக்கிறது ரசிகன் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, முதல்ல ஏன் மனநிலை மாறணும். மருதுத்துறைன்னு வச்சேன் அப்படின்னா நான் பார்த்த மருதுத்துறை மிக நேர்மையான ஒரு மனிதர். அப்ப இந்த பாத்திரம் மிக நேர்மையான பாத்திரம். அந்த போர்டு கமிட் ஆகுது ஆகல, எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும். நான் சார் கூட அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன் அவரை. அவ்வளவு தன்மையான மனிதர். அவர் ஜாதி பார்த்து இது பண்ணி எதையுமே எனக்கு இது பண்ணதே கிடையாது. கடைக்கோடி மனுஷன் மேலேயும் காட்டுற அக்கறை இருக்குல்ல. ஒரு 12 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி பிரச்சனை சொல்றப்போ உடனே மருத்துவ கல்லூரிக்கு ஓடி போய் அவங்களுக்கு பார்க்குற அந்த கரிசனம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரத்துக்காக நான் வச்சேன். அது ஒரு ஜாதி பேரா பார்க்கப்படுமோ அப்படிங்கிறப்ப படட்டுமேன்னு. சார் இதுக்காக நீங்க வைக்கிறீங்க, ஆனா அப்படி சொல்லுவாங்களே, சொல்லட்டுமே, ஏன் ஒரு ஜாதியை நான் தப்பா காமிச்சிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. எல்லா ஜாதிலையும் நல்லவங்க இருக்காங்க, எல்லா ஜாதியும் கெட்டவங்க இருக்காங்க. அப்படி பார்த்தாங்கன்னா பார்த்துட்டு போகட்டும், அது எனக்கு தப்பு கிடையாது. நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு கிளைமாக்ஸ்ல புரியும். சமுத்திரக்கணி சார் இவங்க மேலாம் இதா இருக்காங்கன்னா அவர் யாரு அப்படிங்கிறத நான் பின்னால்தான் நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். அவருடைய ஜாதியான எஸ்டாப்ளிஷ் பண்றேன். அவர் யார், இந்த சமூகம் எந்திரிச்சு நிக்கணும் போராடுற ஒருத்தன் எப்பேற்பட்டவனா இருக்கான் அப்படிங்கறத நான் கடைசியா தான் இருக்கணும். அதுதான் என்னுடைய அடையாளமா இருந்துச்சு. இன்னொன்னு, இந்த படத்துல பெண்கள் கேரக்டர் அதை ஃபுல்லா டீட்டெயிலா பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, ஹீரோயின் வந்து அவங்களோட பையனை படிக்க வைக்கிறதுக்கு இன்சஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, படுறாங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கூட படிக்கிறது வேண்டாம், நம்ம தொழிலை பார்க்கலாம், குலத்தொழில் பண்ணலாம், விஸ்வகர்மா மாதிரி திட்டங்கள் இருக்கு, அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், இல்ல ஆடு மாடு மேய்க்கலாம், பிள்ளைகளை படிக்க வைக்க ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்ற ஒரு நடத்துக்கு வந்திருக்கு. ஆனா நீங்க படிப்பை முக்கியம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இந்த அப்பனுக்கு இந்த படிப்பு இருந்திருந்தா இந்த அவமானம் வந்திருக்காதும்பாங்க. உன் அப்பன் ஒழுங்கா படிச்சிருந்தா இப்படி யாராச்சும் அவமானப்படுத்தி இருப்பாங்களா? அவன் எடுத்து கேட்டிருப்பான்ல. அப்போ நீ வந்து எனக்கு கேவலமாக இருக்குங்க, நீ படிக்காமல் இருந்தால் தான் கேவலம், அதை புரிஞ்சுக்க முதல்ல அப்படின்னு அந்த பையனை வந்து அடிப்பாங்க. படிப்பு வந்து நம்முடைய மொத்த பிரச்சனைகளுக்குமான தீர்வாக அமையும் நான் நம்புகிறேங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்புகிறேன். உங்களுக்கான விழிப்புணர்வும் சக்தியும் கிடைக்கிறது கல்வியில் மட்டும்தான். ஆனால் அந்த கல்வி வந்து இன்னைக்கு எத்தனை பேருக்கு சாத்தியம் இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி பல பிரச்சனைகளுக்கு கல்வி அறிவு இல்லைங்கிறது தான் காரணங்கிறத என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் இந்த கதாபாத்திர இதை பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் அடையாளமா இருப்பான், ஆனா அவனுக்கான ஒரு பெரிய தெளிவு இருக்காது. ஆனா இந்த ஊர் அள்ளிக்குளத்தை தூர்வாரணும், ஆதனக்குளத்தை தூர்வாரணும், இந்த ஊர் முழுக்க இருக்கிற சீமக்கருவை அகற்றணுங்கிற இதுல போய் அப்ப நல்லெண்ணம் இருக்கு, உயர்ந்த நோக்கம் இருக்கு, சிந்தனை இருக்கு. ஆனா கல்விங்கிறது இருந்திருந்தா நீங்க எப்பேற்பட்ட பதவியில உட்கார்ந்துருக்கீங்கிற தெளிவை உங்களுக்கு உருவாக்கிடும். அந்த கல்வி இல்லாதது விசுவாசத்தை பெருசாக்குது, அடிமைத்தனத்தை பெருசாக்குது. அப்படிங்கிறப்போ அது இன்னைக்கு முக்கியமானது உணர்த்துறதுக்கு தான் அந்த அம்மா கையில குச்சி எடுத்துட்டு பையனை அடிச்சு படிப்பு தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஓவராலா படத்துல ஒரே ஒரு அடி மட்டும்தான் திருப்பி விழுகுது, அந்த அடியும் அந்த பெண் தான் கொடுக்குறாங்க. அது பிளான் பண்ணி வச்சதுதான் அப்படின்றத வெளிப்படையாவே தெரியுது. ஏன் அப்படி வச்சீங்க? அதுக்கு என்ன செய்தி அதுல எதுவும் இருக்கா? இல்ல என்னன்னா எவ்வளவு சித்திரவதைகள்னு இருக்கு. அப்போ என்னுடைய ஹீரோ கதாபாத்திரம் விசுவாசத்தின் பேர்ல தான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறான். அவன் திருப்பி அடிக்க முடியாமலோ அவங்களை எதிர்கொள்ள முடியாமலோ இல்ல. அப்படியா? அவர் எங்க பாட்டியே சொல்லும், பாட்டி வந்து சொல்லுவாங்களே, அவன் உடம்புக்கு அவனை திருப்பி அடிக்க எவ்வளவு இருந்தாலும் ஏன் கட்டுப்படுத்திட்டு இருந்தான். அவன் தோத்துட்டான், நீ ஜெயிச்சுட்ட, அவனை பெற்றிருக்கன்ட்டான் என் வகுத்துல அப்படின்னு சொல்றது பாத்தீங்களா? விசுவாசம் கண்ணை மறைக்குது. அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச விசுவாசத்தை நல்ல குணம்னு எனக்கு சொல்ல தெரியல. அது கிடையாது. உங்களுடைய தன்மானத்துக்கு எங்கே பிரச்சனை வருது தூக்கி போட்டு வாங்க வெளியில. இது நான் உணர்த்த விரும்புறேன். ஒரு ஹீரோயின் தாக்கப்படுறப்ப அவ திருப்பி அடிக்கிறா. நான் அங்கேயுமே சொல்ல வருது, அவளுக்கு இருக்கிற உணர்வு கூட ஏன் உனக்கு இல்லைங்கிறது நான் அதை சுட்டி காட்டதான் அது வச்சது. அது மிதிக்கு பாத்தீங்களா, பிடிச்சி இழுத்துட்டு போவான். அவ பிடிச்சி தள்ளுறப்ப ஐயனாரப்பான்னு விழுவான். ஆமா, விழுந்தவன் என்ன பண்ணுவான்னா அவன் போற புடவை பிடிச்சி இழுப்பான். அப்போ ஒரு ஆண் எவ்வளவு மிருகமா, ஏதோ தனக்கு அடிமை தான் பெண், தனக்கு கீழே தான் பெண், இன்னொன்று சக்தியாவே நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் ஆட்பட்டவ தான் அப்படி நினைக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அதுக்கு வச்ச மிதி தான், அந்த மனநிலைக்கு வச்ச மிதி. பல கட்சிகள் இருக்குது, திராவிட கட்சிகள் இருக்குது, தமிழ் தேசியம்னு சொல்ற கட்சிகள் இருக்குது, அம்பேத்கரியன்னு பேசுற கட்சிகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு கிராமத்திற்குள் ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதில் அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, இல்லை அவங்க எல்லாம் தோத்துட்டாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நல்ல கேள்வி. அதாவது நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இந்த ஊருக்கெல்லாம் போலீஸ் வரவே வராதா,
போலீஸ்னு ஒன்று கண்ணிலே காட்டலையே அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேள்வியை நான் புறந்தல்றேன். அந்த கேள்விக்கு என்ன, நீங்கள் கிராமங்களை நோக்கி போங்க, முதல்ல ஒரு கிராமத்துக்கு எத்தனை போலீஸ் வருதுன்னு பாருங்கள். ஒரு நகர பகுதிக்கு அத்தனை ரோந்து வர்ற போலீஸ் கிராமப்புற பகுதிகளில் பிரச்சனை இருந்தால் கூட போகிறது கிடையாது. காரணம், போலீஸ் எண்ணிக்கை கம்மி. ஒரு 40-50 கிராமங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறப்போ வந்த புகாரை கூட புறந்தல்ற இடத்துல தான் போலீஸ் இருக்கு. இல்லை, நீங்கள் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே கலெக்டர்கிட்ட சொல்கிறோம், எல்லார்கிட்டையும் சொல்கிறோம், எந்த அதிகாரியும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதைத்தான் சொல்கிறேன். போலீஸுங்கிறதெல்லாம் இப்போ எத்தனையோ பிரசிடென்ட்கள் போலீஸ் நோக்கி போகிறாங்க. ஏன் அவங்கள பகைச்சிட்டு போயா, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயா, இப்படி தான் புறந்தள்ளப்படுறாங்க. அதனால தான் அதை நிஜ கதாபாத்திரங்களின் குரலாகவே நான் அதை வச்சேன். அது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இன்னைய இளைஞர்கள் நல்ல இயக்கங்கள்ல இருக்கிறாங்க, நல்ல அறிவார்ந்தவங்கள இருக்காங்க. ஒரு அநீதி நடக்கிறப்ப தட்டி கேட்குற ஒரு மனப்பான்மை அவங்களுடைய படிப்பும் கல்வியும் அவங்களுக்கு கொடுக்குது. அவங்க சார்ந்திருக்கிற இயக்கங்களை அவங்கள பக்குவப்படுத்துது, பல பாடங்களை முன்னெடுக்குது. ஆனால் இந்த இளைஞர்களே சில கிராமங்கள் அமைதி காக்குறது தான் எனக்கு ஆச்சரியம். இப்போ நாங்கள் பல கிராமங்களுக்கு நாங்கள் இந்த கொள்கைகள் தெரிந்தவர்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அதைத்தான் அந்த பிரசிடென்ட்கள் என்கிட்ட சில பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நேற்று வரைக்கும் சார் நான் பதவிக்கு வந்தப்போ என்னை கை கொடுத்த ஒரே தம்பி அந்த தம்பி தான் சார். நான் பதவிக்கு வந்தப்போ எனக்கு கை கொடுத்த ஒரே தம்பி அந்த தம்பி தான். ஆனால் அன்னைக்கு என்னை அடிச்சப்ப அமைதியாக இருந்துச்சு சார் அந்த தம்பி. அதாவது இடைநிலை சாதியில் இருக்கிற வேற சக்தி. அதான் அவர் புரட்சிகர பையன், அந்த பதவிக்கு நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லி கை கொடுத்த பையன் அடுத்த ஒரு அநீதி நடக்கிறப்ப எப்படி அமைதியாகிறான். அப்போ இந்த ஊரை பகச்சிக்க கூடாது, நம்ம சாதி சமூகத்தை பகச்சிக்க கூடாது. வெளியில போயிட்டு நான் போராளியா இருக்கறடி, என் வீட்டுக்குள்ள நான் எந்த பிரச்சனையும் சூழாதவனா, எந்த பிரச்சனையும் ஆட்படாதவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த எண்ணம் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்போ அதை அப்படி புரிஞ்சுக்கலாமா? கன்க்ளூடா நான் இது அண்ணன் சொல்ல வரதுன்னு அப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்படி இந்த ஜாதிய வன்மம் கூடாது அல்லது ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க. அதில் நான் உணர்றேன். ஆனால் வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ இது இருக்கக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் முதல்ல வீட்டுக்குள்ள இப்படியாப்பட்ட உணர்வுகள், அது வந்து உங்கள் சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், ஏன் உங்கள் அம்மாவோட இருக்கலாம், உங்கள் அப்பா கூட இருக்கலாம். ஆமாம் ஆமாம், வாய்க்கிட்டோட வச்சுக்கலாம். அதெல்லாம் இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அம்மா தானே எவ்வளோ சோறுட்டி பால் ஊட்டி வளர்த்தவங்க, அவங்க மட்டும் அப்படி இருந்துட்டு போட்டா, அல்லது அவங்கள நம்ம எப்படி தட்டி கேட்கறது, நம்ம அப்பா நம்மளை தோளில் தூக்கி வளர்த்தவர், அவரை போய் நம்ம எப்படி பகச்சிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அந்த பாசத்தை தூக்கி குறுக்க வச்சிங்க அல்லது உறவுகளை தூக்கி குறுக்க வச்சுக்கிட்டு அந்த ஜாதிய வன்முறையோ அல்லது ஜாதிய பேச்சுக்களை நீங்கள் அனுமதிக்கிற ஒவ்வொரு நொடியுமே இந்த மாதிரியான பட்டியல் சமூகத்திலிருந்து பாதிக்கப்படுறவங்க உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கும். நீங்கள் சாட்சியாக மட்டுமே தான் நிற்பீங்களே தவிர அதை தடுக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்காது. அப்போ வீட்டுக்குள்ளே பேசுங்க, ஊருக்குள்ளே பேசுங்க. நீங்கள் பேசாமல் இருக்கிற ஒவ்வொரு பேருமே கோப்புலிங்க தானே தவிர நீங்கள் நல்லவங்க கிடையாது, இன்க்ளூடிங் அந்த கடவுள் வரைக்கும் நான் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ படத்தை எல்லாரும் 20ஆம் தேதி கட்டாயம் தியேட்டரில் பாருங்க. தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக அது வந்திருக்கிறது. அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கலாம், அதை வேறு மாதிரி எடுத்திருக்கலாம்ன்ற கருத்து இருக்கலாம், ஆனால் அசௌகரியத்தை கொடுக்கலாம். ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான படைப்பாக இது வந்திருக்கிறது. இந்த படம் வந்து சசிகுமார் அவர்களுடைய கிராஃப்லையுமே வந்து சுப்பிரமணியபுரம் நாடோடிகள் அப்படின்னு ஆரம்பித்தது. அதற்கு பிறகு ரொம்ப ஜாலியான டே டு டே கேரக்டர், அதற்கு பிறகு அயோத்தி நந்தன் மாதிரியான ரொம்ப ஹார்டான கேரக்டர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே உங்களுடைய ஷோல்டரில் பேர் பண்ண முடியும் அப்படின்றதையும் காட்டியிருக்கீங்க. ரொம்ப நல்ல படைப்பாக வந்திருக்கிறது. தொடர்ந்து விவாதிப்போம். எங்களோடு இவ்வளவு நேரம் உரையாடுவதற்காக நேரம் ஒதுக்கி வந்ததற்கு மிக்க நன்றி. இணைப்பில் இருந்தது நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழி பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். அனைவரும் வருக.